மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு மிச்ச கேள்விகளை செய்வோம். 21வது கேள்வியில இருந்து நாங்கள் பார்ப்போம். இருபத்தி ஓராவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, விசைகளை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது கூற்றை பாருங்க. ஒரு பொருளை தொடர்ச்சியாக இயங்க செய்வதற்கு ஒரு விசை தேவைப்படுகிறது. இதுல என்னன்னு சொன்னா அவன் பொதுவாகத்தான் சொல்றான், ஒரு பொருளை தொடர்ச்சியாக இயங்க செய்வதற்கு ஒரு விசை தேவைப்படுகிறது. அப்ப இங்க வந்து தடை விசை தொழிற்படலாம், தொழிற்படாம விடலாம். சரியா? அப்ப அவன் தடை விசை தொழிற்படுதா தொழிற்படையிலையான்னு சொல்லி இங்க சொல்லு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், தடை விசை தொழிற்பட்டா என்ன நடக்கும், தொழிற்படா நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நாங்க கருத வேண்டி இருக்க போகுது. இதுல ஒரு பொருளை தொடர்ச்சியாக இயங்க செய்வதற்கு ஒரு விசை தேவைப்படுகிறது சொன்னால், உதாரணமா தடை விசை தொழிற்படுற இடங்கள்ல இப்ப வழித்தடை ஒன்று இருக்கு, மற்றது உராய்வு. கரடான மேற்பரப்புகள்ல பொருட்கள் இயங்குற நேரம் அங்க உராய்வு விசை தொழிற்படப்போகுது. அதே மாதிரி வழித்தடை இருக்குமா இருந்தால் அவர் கொஞ்ச நேரத்திலே என்ன செய்திருவாருன்னு சொன்னால், அது இந்த இயக்கத்தை வந்து அந்த வழித்தடையும் உராய்வும் வந்து எதிர்ப்பு முகமாக இருக்கிறதால அங்க வந்து அந்த இயக்கம் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு ஓய்வுக்கு வந்துடும். தொடர்ச்சியாக இயங்க வைக்கணும்னு சொன்னால் எனக்கு கட்டாயம் ஒரு விசை வந்து அங்க தேவையானதா தான் இருக்கும். அப்ப ஏ கூற்று சரி. ஒரு பந்தை எறிந்த பின்னர் அதனை வீசுவதற்கு கையினால் பிரயோகிக்கப்பட்ட விசை பந்து மீது தொடர்ந்தும் இருக்கும். நீங்க கையில இருந்து ஒரு பொருளை எறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட விசை அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அங்கால என்ன நடக்கும், அவர் கையில இருந்து விடுவிக்கப்பட்டாருன்னு சொன்னா அங்க வந்து விசை வந்து இருக்காது. அப்ப பி கூற்று பிழை. சி கூற்றை பாருங்க. திணிவு தர ஆர்முடுகள் எனும் பெருக்கம் ஒரு விசையாக கருதப்படுவதில்லை. இது போலதானே, இது எங்களுக்கு தெரிஞ்ச நியூட்டன் 2வது சமன்பாடு F7ma, திணிவு தர ஆர்முடுகள். அப்ப இது திணிவு தர ஆர்முடுகள் வந்து எங்களுக்கு விசையாத்தான் நாங்க கருதுறோம். ஆகவே இதுல சரியான கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா கூற்று ஏ மட்டும்தான் இதுல சரியானதாக இருக்க போகுது. ஆகவே 21வது கேள்விக்கு விடைய பாத்தீங்கன்னு சொன்னால் கூற்று ஏ மட்டும்தான் எங்களுக்கு இதுல சரியானதாக இருக்கும். ஆகவே 21வதுக்கு முதலாவது விடை. 22வது கேள்வி ஒரு காந்தப்புல கேள்வி. 1 மீட்டர் இடைத்தூரத்தினால் வேறாக்கப்படும் இரு நீண்ட நேரிய சமாந்தர கம்பிகள் ஒவ்வொன்றினூடாகவும் 10 ஆம்பியர் ஓட்டம் எதிர் திசைகளில் பாய்கின்றது. ஒவ்வொரு கம்பிகளினதும் 1 மீட்டருக்கு தாக்கும் விசைகளின் பருமனும் இயல்பும். ரெண்டும் சமாந்தர கம்பிகள், இவற்றில எதிர் திசைகள்ல வந்து மின்னோட்டம் போகுதாம். சரியா? அப்ப இதுல மின்னோட்டம் வந்து 10 ஆம்பியர் மின்னோட்டம். இவற்றுக்கு இடையிலான தூரம் வந்து 1 மீட்டர். கேள்வி என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு கம்பியினதும் 1 மீட்டருக்கு தாக்கும். அப்ப இந்த கம்பிக்கு வந்து குறித்த ஒரு நீளம் இருக்கு. அப்ப இந்த நீளத்தை வந்து நான் எல் என்று போறேன். ரெண்டும் சமநீளமான எல் நீள கம்பிகள். எல் நீள கம்பிகள் என்று சொன்னால், இப்ப இதுல எல் நீள கம்பிகள்ல இருக்கிற மின்னோட்டம் 10 ஆம்பியர், அதே மாதிரி 10 ஆம்பியர். அவன் கேட்டது வந்து 1 மீட்டர் ஓரலகு நீளத்துல தொழிற்படுற மின்னோட்டம், தொழிற்படுற விசையும் பருமனும் தான் கேட்டு. இதுல பாருங்க, இப்ப இந்த கம்பியில மேல் நோக்கி மின்னோட்டம் போறதால இந்த கம்பியால உருவாக்கப்படுற காந்த புலத்தினுடைய திசையை பாத்தீங்கன்னு சொன்னால் மேல் நோக்கி மின்னோட்டம் இருக்கு. அப்ப உங்களோட விளக்கையில பெருவிரல் அப்படி மிச்ச 4 விரலும் காட்டுது. ஆகவே இந்த தடத்துல பின்னோட்டம் போறதால இவருக்கு கொடுக்கப்படுற காந்த புலம் வந்து உள்நோக்கி இருக்க போகுது. அதே போல இத பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி வருது. அப்ப இவருக்கு கொடுக்கப்படுறது, இந்த கம்பியால இவருக்கு கொடுக்கப்படுறது உள்நோக்கி, காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்க போகுது. இனி இதுல மின்னோட்டம் தெரியும், காந்தப்புலம் தெரியும், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று செங்குத்தான திசையில இருக்குது. ஆகவே இந்த கம்பியால இந்த கம்பிக்கு எவ்வளவு விசை வழங்கப்படுது என்று நாங்க பார்க்கணும்னு சொன்னா பிளம்பிங்கின் இடக்கை ஒண்ணுக்கு ஒன்று செங்குத்தான திசையில பிடிக்கும்.
சோ இந்த விரல் வந்து காந்தப்புலத்தை குறிக்கும். உள்நோக்கி காந்தப்புலம், கீழ் நோக்கி மின்னோட்டம். சரியா? இந்த ஒயிட் போர்டுக்கு உள்நோக்கி காந்தப்புலம், கீழ் நோக்கி மின்னோட்டம், விசை வந்து இந்த தடத்துல தொழிற்படுற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த பக்கம் F1 என்ற விசை என்று இருக்கும். சரியா? அதே போல இங்க இடக்கை விதியை பாவிச்சோம்னு சொன்னா உள்நோக்கி காந்தப்புலம், மேல் நோக்கி மின்னோட்டம், வெளிநோக்கி விசை. இந்த கம்பியில போற மின்னோட்டம் காரணமாக இதுல கொடுக்கப்படுற காந்த விசை F2 ஆக இருக்க போகுது. பாருங்க, வெவ்வேறு திசைகள்ல இதுல மின்னோட்டங்கள் போறதால எங்களுக்கு இங்க ரெண்டு விசைகளும் வந்து வெளிநோக்கி காணப்படுது. நாங்க இப்ப இதுல தொடர்பு எழுதினோம்னு சொன்னா எங்களுக்கு எப்படி வரப்போகுது சொன்னாங்க, எஃப்கான ரெண்டு வேற வேற மின்னோட்டங்கள் போற தடங்களுக்கு இடையில இருக்கிற அந்த தொடர்பு வந்து F7 μ0 I1 I2 L இன் கீழ் 2πr நாங்க பாக்குறோம். இதுக்கு இடையிலான தூரம் ஆறுன்னு சொன்னா இங்க 2πr பாக்குறோம். அப்ப இங்க இவ்வாறு, அதாவது முடிவிலிட கடத்திக்கு பக்கத்துல எல் கடத்தி இருக்குமா இருந்தால் இதுல தொழிற்படுற விசைக்கான சமன்பாடு இவ்வாறு பார்க்கிறோம். அப்ப இதுல எனக்கு கேட்டது என்னது, ஓரலகு நீளத்துக்கான விசை தான் கேட்டது. ஆகவே இந்த எல்லால இந்த எஃப் வந்து நான் பிரிக்க போறேன். பிரிச்சா மிச்சம் இருக்க போறது என்னது, μ0 I1 I2 இன் கீழ் 2πr. சரியா? அப்ப இந்த சமன்பாடு எப்படி பெறப்பட்டதுன்னு சொல்லி நாங்க தியரியில எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? அப்ப இங்க நாங்க அந்த நிறுவல் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. எஃப் இன் கீழ் எல் தான் எனக்கு கேள்வி. ஆகவே இங்க எஃப் இன் கீழ் எல்லுக்கான தொடர்பு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, இங்க எங்களுக்கு மியூனோட்டுக்கான பெருமானம் தரப்பட்டிருக்குது 4π தர 10⁻7. அப்ப இங்க மியூனோட்டின் கீழ் 2πக்கு பதிலாக நான் என்ன போடலாம்னு சொன்னால் 2 தர 10⁻7 போடலாம். இங்க I1 I2 10 தர 10, அதன் கீழ் R, இது கிடைப்பட்ட தூரம் 1 மீட்டர். ஆகவே இதை நான் சுருக்கினா இருந்தால் 100 இங்க 10⁻5 என்று வரப்போம். ஆகவே எனக்கு இங்க 10⁻5 நியூட்டன் மீட்டர் -1 அலகு வரணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா விடை இருக்குது 2 தர 10⁻5. ரெண்டு விசைகளும் வந்து என்ன செய்யுது, ஒன்றை ஒன்று தள்ளுகின்றது. அப்ப இதுக்குரிய விடை என்று பார்த்தோம்னு சொன்னா 4வது விடை 2 தர 10⁻5 நியூட்டன் மீட்டர் -1 ஒன்றை ஒன்று தள்ளுகிறது. அப்ப ரெண்டு கடத்திகளையும் வேற வேற திசையில மின்னோட்டங்கள் இருந்தால் என்ன நடக்குது, ஒன்றை ஒன்று தள்ளுகை விசை மாதிரி தொழிற்படும். ஒரே திசையில இருந்திருந்தா எப்படி வந்திருக்கு சொன்னால் கவர்ச்சி விசை மாதிரி வந்திருக்கு. பாருங்க, இது உள்நோக்கி, இவரால் வழங்கப்பட்டது வெளிநோக்கி இருக்கும். பாத்தீங்கன்னா இது வெளிநோக்கி இருக்கும். அப்ப இதுல இனி இடக்கை விதியை பாவிச்சோம்னு சொன்னா உள்நோக்கி மேல் நோக்கி என்று சொன்னால் இந்த திசையில விசை தொழிற்படும். அதே போல இதுல வெளிநோக்கி மேல் நோக்கி என்று சொன்னா விசை இந்த பக்கம் தொழிற்பட போகும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, எதிர் திசைகள்ல மின்னோட்டம் போனால் தள்ளுகை விசையும், ஒரே திசையில மின்னோட்டங்கள் போனால் கவர்ச்சி விசையுமாக இங்கே காணப்படும். ஓகே, அடுத்தது 23வது கேள்வி.
இரு முனைகளிலும் திறந்த செப்பம் செய்யத்தக்க நீளமுள்ள ஓர் ஒடுக்கமான குழாய் வழியில் வைக்கப்பட்டுள்ளது. மீடிரன் 680 ஹெர்ட்ஸை உடைய ஓர் ஒலி முதல் குழாயின் ஒரு முனைக்கு அண்மையில் வைக்கப்பட்டுள்ளது. குழாயின் நீளம் பின்வரும் ஏபிசி செப்பம் செய்யப்பட்டது. வழியில் ஒலியின் கதி வந்து 340 மீட்டர் செகண்ட் -1 என தரப்பட்டது. இப்ப நாங்க இதுல முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு வேகம் தெரியும், மீடிரன் தெரியும், அலைநீளத்தை கண்டுபிடிப்போம். அப்ப எங்களுக்கு வேகம் வந்து 340, இது 680, லெம்டாவை கண்டுபிடிப்போம். லெம்டாவை கண்டுபிடிச்சால் எங்களுக்கு 1/2 வரப்போம். இவ்வளவு மீட்டர். அப்ப நாங்க லெம்டா சமன் இத மில்லி மீட்டருக்கு மாத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு 1000 பிரிச்சா 500 மில்லி மீட்டர். அப்ப எங்களுக்கு இருமுனைகளும் திறந்த குழாய்கள்ல உருவாகிற அந்த அலைகளினுடைய வடிவத்தை நாங்க கீறுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா λ/2. இங்க பார்த்தோம்னு சொன்னா λ. அதுக்கு அடுத்ததா உருவாக போறது இதுல பாருங்க, இவ்வளவும் லெம்டாவோட λ/2 கூட்டப்பட்டதுன்னு சொன்னால் 3λ/2. எங்களுக்கு இங்க அலைநீளம் லெம்டா தெரியும். அப்ப இங்க லெம்டா வந்திருக்கு 500 மில்லி மீட்டர். λ/2 சொன்னால் இது எவ்வளவு? 2ஆல பிரிச்சால் எங்களுக்கு 250 மில்லி. அதே போல 3ஆல பிரிக்கிறோம்னு சொன்னால் 750 மில்லி மீட்டர். அப்ப எங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கிற அந்த நீளங்களை பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஏ வந்து 125 மில்லி மீட்டர்ண்டா இதுல அரைவாசியா போகணும். அதாவது λ/4 உருவாரு. λ/4 தான் 125 மில்லி மீட்டர். அப்ப எங்களுக்கு இருமுனைகளும் திறந்த குழாய்கள்ல அடிப்படை சுரம் 1ஆம் மேட்டோனி 2ஆம் மேட்டோனி. அப்ப எங்களுக்கு λ/4 வந்து இருமுனைகளும் திறந்த குழாய்கள்ல வராது. ஆகவே λ/2வும் இங்க லெம்டாவும் இருக்குது. ஆகவே இதுல வரக்கூடியது என்று பார்த்தால் பியும் சியும், B, C தான் இங்க எங்களுக்கு பெறக்கூடியதா இருக்கும். ஆகவே இதுல BC ஆகியன மாத்திரம் தான் இங்க எங்களுக்கு பெறப்படக்கூடிய அந்த நீளங்களாக அமையும். இருமுனைகளும் திறந்த குழாய்கள்ல எங்களுக்கு அடிப்படை சுரம் 1ஆம் மேட்டோனி 2ஆம் மேட்டோனிக்குரிய அந்த அலை வடிவத்தை கீழ தெரிஞ்ச அதுல இருந்து நாங்க இந்த பெருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இருபத்தி 4வது கேள்வியை பாருங்க. அது லைட் கேள்வி வந்து, வரிப்படத்தில் 30 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் ஓர் அச்சாக வைக்கப்பட்ட L1 L2 எனும் இரு மெல்லிய வில்லைகள் காட்டப்பட்டுள்ளன. இவ்வில்லைகள் ஒவ்வொன்றினதும் குவிய தூரம் 40 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை L1 மீது படுகின்றது. இரு வில்லைகளினூடாகவும் முறிவின் பின்னர் உண்டாகும் இறுதி பிம்பம் யாது? இதுல ஒருங்கு வில்லையும் விரிவில்லையும் தரப்பட்டிருக்குது. ரெண்டினுடைய குவிய தூரங்களும் உங்களுக்கு 40 என்று தான் தரப்பட்டிருக்குது. ஆனா ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்று பார்த்தால் 30 சென்டிமீட்டர். தலைமை அச்சு ஒளியியல் மையத்துக்கு கூடாக போற மாதிரி கிருவம். இப்ப இதுல பாருங்க, இதனுடைய
குவிய புள்ளி என்று பார்த்தோம்னு சொன்னால் 40 சென்டிமீட்டர். அப்ப இங்க இதனுடைய குவிய புள்ளி இங்கால இருக்க போகுது. அப்ப இந்த பொறுக்கு வில்லையினுடைய குவிய புள்ளிக்குள்ளதான் யார் வைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விரிவில்லை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க சமாந்தர ஒளிக்கதிர் வருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒருக்கு வில்லைகள்ல வார சமாந்தர ஒளிக்கதிர்களை இந்த ஒருக்கு வில்லை என்ன செய்யும்னு சொன்னா தன்னை குவியத்துக்கு குவிக்கும். சரியா? அப்ப இதனுடைய பாதையை நாங்க பார்ப்போம். இந்த டாட் லைனால போறேன். உண்மையிலையும் இங்க குவிக்கப்பட வேண்டியது. இப்படி வந்த கதிர் வந்து என்ன செய்யும்? இவ்வாறு ஒருக்கு வில்லையால ஒருக்கப்பட போகுது. ஆனா இங்க என்ன நடக்குது? அதுக்கு முதல் ஒரு விரிவில்லையை சந்திக்க போறார் இவர். அப்ப விரிவில்லையை சந்திச்சா விரிவில்லையோட தொழிற்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம்? வர்ற ஒளிக்கதிரை பிரிச்சு விடுறது. அப்ப இங்க என்ன நடக்கும்? இதுல வந்த ஒளிக்கதிர் வந்து என்ன நடக்க போகுது? இந்த விரிவில்லையால விரிபட போகுது. அப்ப இவர் என்ன செய்வார்? விரிஞ்சால் இவர் ஒரு புள்ளியில போய் குவியத்துல போய் குவியப்படுத்தப்பட போற. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமாந்தர ஒளிக்கதிர் வந்தது இங்க ஒருக்கு வில்லையினுடைய குவியத்துல குவிக்கப்பட்டு போகணும். ஆனா இடைக்குள்ள 30 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு விரிவில்லை இருக்கிறதால இந்த விரிவில்லை என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த வந்த ஒளிக்கதிரை விரிச்சு ஒரு குறித்த ஒரு புள்ளியில குவியப்படுத்துது. அப்ப இந்த விரிவில்லைக்கு இங்க இந்த குவிய புள்ளியில வந்த உருவாகின இவரால உருவாக்கப்பட்ட பிம்பம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் மாய பொருள் என்று சொல்லி சொல்லுவோம். மாய பொருள். விரிவில்லைக்கு இந்த புள்ளி மாய பொருளா இருக்கும். இவரால உருவாக்கப்பட்ட பிம்பம் வந்து இங்க உருவாகி இருக்குதுன்னு சொன்னா கடைசி பிம்பம் இங்க உருவாக போகுது. அப்ப இது மெய் பிம்பமா இருக்கும். மாய பொருளுக்கு இங்க உருவாகி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் மெய் பிம்பம். சரியா? மாய பொருளுக்கு மெய் பிம்பம் உருவாகி இருக்குது. அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இறுதி பிம்பம் எங்கு உண்டாகும்? அப்ப எங்களுக்கு இறுதி பிம்பம் மெய் பிம்பமா உண்டாக போகுது. இது 30ன்னு சொன்னா இது இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். அப்ப இங்க இது L1 இது L2. L2வினுடைய வலது கை பக்கம் மெய் பிம்பம் உருவாகி இருக்குது. அப்ப இதுல சொல்லப்பட்ட விடையை பார்த்தோம்னு சொன்னால் உருவாகிற பிம்பம் வந்து மெய்யான பிம்பமா இருக்கும். L2வின் வலது பக்கத்தில் உருவாகி இருக்குது. இரண்டாவது விடை. உங்களுக்கு இந்த கதிர் வரைபடம் சரியான முறையில கீற தெரியுமா இருந்தால் இவ்வாறான கேள்விகள் எனக்கு இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது மின்புலம் சம்பந்தமான கேள்வி. ஓகே, கூற்றுக்கள் அதுவும் உண்மையான கூற்று, அதாவது பிழையான கூற்று தான் அதுல கேட்கப்பட்டது. பின்வரும் கூற்றுக்களில் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானதன்று? பிழையான கூற்று தான் இதுல கேட்கிறாங்க. மின்புல கோடுகள் எப்போதும் உயர் மின் அழுத்தத்தில் இருந்து தாழ் மின்னழுத்தத்திற்கு உள்ளன. இது நாங்க உதாரணமா எங்களுக்கு தெரியும். பிளஸ் ஏட்டம் மைனஸ் ஏட்டம் என்று எடுத்தோம்னு சொன்னா பிளஸ் ஏட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் ஏட்டத்துல முடிகிற மாதிரி பிளஸ் ஏட்டத்துல இருந்து வெளிநோக்கி போகும், மைனஸ் ஏட்டத்துக்கு உள்நோக்கி வரும். அப்ப அழுத்தம் கூடினது வந்து பிளஸ் ஏட்டமா இருக்கும், அழுத்தம் குறைஞ்சது மைனஸ் ஏட்டமாக இருக்க போகும். இப்போ மறையேட்டம், இப்ப நேரேட்டம் மறையேட்டம் என்று நாங்க இலகுவா மனசுல வச்சிருப்போம். அப்ப மின்புல கோடுகள் எப்போதும் உயர் மின்னழுத்தத்தில் இருந்து தாழ் மின்னழுத்தத்திற்கு உள்ளன. அப்ப அந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்றை பாருங்க. மின்புலம் வலிமையாக இருக்கும் இடத்தில் மின்புல கோடுகள் ஒன்றுக்கொன்று கிட்ட இருக்கும். மின்புல செறிவு கூடவா இருந்தால் அங்க வந்து என்ன நடக்கும் சொன்னா மின்புல கோடுகள் வந்து நெருக்கமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அங்க ஏற்றத்தினுடைய செறிவு கூட சொன்னா அங்க மின்புல கோடுகள் வந்து அருகாமையில தான் இருக்க போகுது. இப்போ உதாரணமா நாங்க இவ்வாறு பார்த்தோம். நாங்க என்ன ஒரு
கூரான முனைகள்ல வந்து ஏற்றத்தினுடைய செறிவு கூடவா இருக்கும், இங்கால ஏற்றத்தினுடைய செறிவு குறைவா இருக்கும்னு சொன்னால் இங்க இருக்கிற மின்புல கோடுகள் குறைவாகவும் இங்க இருந்து வெளியில போற மின்புல கோடுகள் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லி பார்த்தலாம். அப்ப இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூட்ட பாருங்க. ஓர் இலத்திரனை ஒரு மின்புல கோட்டின் திசை வழியே இயங்க செய்யும் போது வேலை வெளியே செய்யப்பட வேண்டும். ஓகே, இதுல பார்ப்போம். இப்ப மின்புலத்தினுடைய திசை இந்த பக்கமாக இருந்தால் இலத்திரனானது மின்புலத்துக்கு எதிரானதான் இயங்க போகுது. இவர் எதிராக இயங்குவாரா இருந்தால் இவரை வந்து சொல்லப்பட்டதன்படி பார்த்தால் ஓர் இலத்திரனை மின்புல கோட்டின் வழி திசை வழியே இயங்க செய்யும் போது வேலை வெளியே செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியணும், இலத்திரன் ஒன்று இயங்குற நேரம் மின்புல திசையினுடைய திசைக்கு எதிரான திசையில தான் இயங்க போகுது. அப்ப இதனுடைய விசை வந்து இங்கால தொழில்பட போகுது. அப்ப இவரை மின்புல திசையின் வழியே இயங்க செய்யணும்னு சொன்னா ஒரு வெளி வேலை ஒன்று நாங்க செய்யத்தான் வேணும். இவரை வந்து நான் மின்புல திசையின் வழியை இயங்க செய்யணும்னு சொன்னா கட்டாயம் ஒரு வெளி வேலையை வந்து செய்யத்தான் வேணும். ஏன்னு சொன்னா இவர் எப்பவும் மின்புல திசைக்கு எதிரான திசையில, இலத்திரன்கள் எப்பவும் மின்புல திசைக்கு எதிரான திசையில தான் இயங்கி கொண்டிருப்பார். அப்ப இங்க தொழிற்படுற விசையும் எதிரான திசையில இருக்கும். அப்ப இவரை மின்புல திசையின் வழியை இயங்க செய்யணும்னு சொன்னா இங்க ஒரு விசை பாவிக்க வேண்டி இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, அதுல மற்றது சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று கவருவதற்கு நாடுகின்றன. இல்ல, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளஸ் ஏட்டமும் ஒரு மைனஸ் ஏட்டமும் இருக்குமாக இருந்தால் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு இங்க கவர்ச்சி நடக்குது. ஆனா ரெண்டும் ஒரே ஏற்றமாக இருந்தால் என்ன நடக்க போகுது? இவ்வாறு தள்ளுகை விசை இங்க வந்துருக்கு. அப்ப இதுல சொல்லப்பட்டதின்படி பார்த்தால் மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று கவருவதற்கு நாடுகின்றன என்று சொன்னால் அவங்க சொல்லப்பட்டதன்படி பார்த்தா அது இது கவருகின்றது மட்டும்தான் நடக்கிற மாதிரி அந்த கருத்து. மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று கவருவதற்கு நாடுகின்றன என்பது அதுதான் பிழையான கூற்றாக இருக்கும். சோ நாலாவதுதான் உண்மையான கூற்றாக அமையாது. சரியா? மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று கவருவதற்கு நாடுகின்றன. ஏன் நீங்க தள்ளுகைக்கு முற்படுது தானே. மின்புல கோடுகள் சம அழுத்த மேற்பரப்புகளுக்கு எப்போதும் செங்குத்தானவை. அது சரி. நாங்க கீற நேரம் பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு பிளஸ் ஏற்றத்துல இருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி போகுதுன்னு சொன்னா இதுல சம அழுத்த மேற்பரப்புகளை உங்களை வரைஞ்சு காட்டுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? இவ்வாறு செங்குத்தா இருக்கக்கூடிய மாதிரி வட்டமா குறிக்காட்டு. அதே போல ரெண்டு தட்டுக்களுக்கு இடையில பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மின்புல கோடுகள் வருதுன்னு சொன்னா இதுக்கு இடையிலான சம அழுத்த கோடுகளை குறிக்காடுச்சுன்னா டொட்டட் லைனால இவ்வாறு குறிக்காடு. சரியா? அப்ப அஞ்சாவது கூற்று சரி. அப்ப இதுல கேட்டது வந்து பிழையான கூற்று தான் எங்கள்கிட்ட கேட்டது. ஆகவே நான்காவது கூற்று தான் இங்க எங்களுக்கு பிழையான கூற்றாக அமையும். இதுல சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சாதான் இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல 26வது கேள்வியை பாருங்க. இருபத்தி ஆறாவது கேள்வியில எங்களுக்கு
ஓகே, இதை பாருங்க இந்த கேள்விய. ஒரு கொள்ளளவியின் P, Q எனும் தட்டுக்கள் ஒரே நேரோட்ட மின்பலு வழங்கலுடன் தொடுக்கப்பட்டு அவற்றுக்கிடையே திரவியம் S-னால் செய்யப்பட்ட ஒரு குற்றி புகுத்தப்பட்டுள்ளது. ஒரு கணியம் Y-யின் பெருமானம் காட்டப்பட்டுள்ளவாறு தட்டுகளுக்கிடையே P-யிலிருந்து அளக்கப்படும் தூரம் X-உடன் மாறா காணப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? இதுல கடைசியா எங்களுக்கு புவித்தொடுப்பு செய்யப்பட்டுக்குன்னு சொன்னா இந்த தட்டு இப்ப இதுல உள்ள அழுத்தம் வந்து பூச்சி அழுத்தம் சொல்லி சொல்லலாம். சரியா? இறுதியில பூச்சியமாகுது. இங்க புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால இந்த தட்டுல உள்ள அழுத்தம் பூச்சியம் ஆகிடுது. கடைசியில இந்த கிராஃப் வந்து பூச்சியத்துக்கு வந்து முடியுது என்று சொல்லி சொல்றதால நாங்க வைய வந்து மின்னழுத்தம் சொல்லி நாங்க மனசுல வச்சுக்கொண்டு இனி ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? இதுல ஒவ்வொரு கூற்றுக்களை அந்த தரப்பட்டிருக்க விடைகளை பார்த்து அந்த விடைகள்ல இருந்து எடுப்போம். இப்ப இதுல எங்களுக்கு எஸ் வந்து ஒரு உலோகமா நாங்க கருத்தினா, சரியா? இப்ப எஸ் வந்து ஒரு உலோகமா கருத்தும் போது எங்களுக்கு இப்ப இதுல மை வந்து மின்னழுத்தமோ அல்லது மின்புலச்சரிவோ எனக்கு தெரியாது. அப்ப அதுல சொல்லப்பட்டதின் படி பார்த்தால் முதலாவது கூற்று எஸ் ஓர் உலோகமும் வை மின்புலச்சரிவும் ஆகும் என்று சொல்லி தரப்பட்டிருக்காங்க. எஸ் உலோகமா இருந்தால் இதுக்குரிய மின்புலச்சரிவுக்கான வரைவு திறனால் எப்படி இருக்க போகுது சொன்னால் இதுக்குள்ள போக போக மின்புலச்சரிவு குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா இது உலோகமா வந்தால் இந்த இதுக்குள்ள மின்புலச்சரிவினுடைய பெருமானம் 0. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு குறித்த ஒரு பெருமானம் மாறாம இருக்கு. ஆகவே இது வந்து என்னவா இருக்கலாதுன்னு சொன்னால் உலோகமா முதலாவது கூற்றின்படி பார்த்தோம்னா அங்க எங்களுக்கு உலோகம் எடுக்கலாம். அதே போல மின்புலச்சரிவு இங்க கடைசியா பூச்சியத்துக்கும் வார மாதிரி இல்லை. சரியா? அப்ப நாங்க இதுல எடுக்கக்கூடியது என்று பார்த்தோம்னு சொன்னால் கடைசியா இதுல மின்புலச்சரிவு பூச்சியமா காட்டப்படுது. அப்படி இதுல மின்புலச்சரிவு பூச்சியமாக ஆகுது. சரியா? இங்க இந்த கிராஃப் வந்து கடைசியா பூச்சியம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு பூச்சியம் வர்றதுக்குரிய ஒரே ஒரு கிராஃப் என்று பார்த்தோம்னா மின் அழுத்தம் தான் பூச்சியமா வருது. மின் அழுத்தம் பூச்சியமா வருது என்று சொன்னால் வைய வந்து நாங்க மின்னழுத்தமா கருதும் போது இந்த எஸ் வந்து என்னவா இருந்திருக்கணும்? இப்ப இது வந்து காவலியா இருந்திருந்தால் இதுக்குள்ளேயும் என்ன நடக்கும்? மின்னழுத்தத்துல குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இது வந்து மாறாம இருக்கு என்று சொன்னா உலோகத்துலதான் எங்களுக்கு மின் அழுத்தங்கள் வந்து மாறாம இருக்கும். அப்ப எஸ் வந்து உலோகமா இருக்க போகுது. சரியா? எஸ் ஆனது உலோகம். வை என்று பாத்தீங்கன்னு சொன்னா வை வந்து மின் அழுத்தமாக இருக்கும். அப்ப இங்க புவித்தொடுப்பு செய்யப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க இலகுவா மின் அழுத்தம் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆகவே எஸ் ஓர் உலோகமும் வை வந்து மின் அழுத்தமும் ஆகும். ஏன் நான் எஸ் உலோகம் எடுக்கிறேன்னு சொன்னா உலோகத்துலதான் மின் அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கும். காவலியா இருந்தா அங்க மின் அழுத்தம் வந்து மாறும். ஆகவே இதுக்குரிய விடைய பாத்தீங்கன்னு சொன்னால் 26வது விடை 4வது விடை எஸ் ஓர் உலோகமும் வை மின் அழுத்தமும் ஆகும். சில விஷயங்கள் இப்பதான் நீங்க புதுசா கேள்விப்படுறீங்கன்னு சொன்னா நோட் பண்ணி வை. உலோகத்துக்குள்ள மின்புலச்சரிவு 0, மின்னழுத்தம் வந்து மாறாது. அதே மாதிரி புவித்தொடுப்பு எங்க புவித்தொடுப்பு செய்திருந்தாலும் நீங்க அந்த இடத்துல அழுத்தத்தை 0 என்று உடனே போட்டுருவோம். சரியா? ஓகே, அடுத்தது 27வது கேள்வி. இது அழுத்தமானி சுற்றொன்று.
உறவில் ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட அழுத்தமானி சுற்று காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்ப இதுல அழுத்தமானி சுற்றை பெறுவோம் முதலாவது. கூற்று A பார்ப்போம். அழுத்தமானி கம்பி PQ-வினூடாக கலம் Y-னூடாகவும் உள்ள ஓட்டங்கள் சமம். அழுத்தமானி கம்பி இப்ப இதுல அந்த மேல தந்திருக்க தரவை பாருங்க. ஒரு சமநிலைப்பட்ட அழுத்தமானி சுற்று. அப்ப இந்த சமநிலையில இருக்கிற அழுத்தமானி சுற்று. அழுத்தமானி சமநிலையில இருக்குன்னு சொன்னால் இங்க கல்வனோமானியினூடாக மின்னோட்டம் வந்து 0. அப்ப கல்வனோமானியினுடைய வாசிப்பு 0. அப்ப பையினூடாக எந்தவித மின்னோட்டமும் ஓடாது. ஆகவே அழுத்தமானி கம்பி PQ-னூடாகவும் கலம் பையினூடாகவும் உள்ள ஓட்டங்கள் சமன் என்பது பிழை. சமநிலையில இருக்கிற அழுத்தமானியினூடாக இங்க இணைக்கப்பட்டிருக்கிற கல்வனோமானியினுடைய வாசிப்பு 0. 0 காட்டினா தான் அது சமநிலையில இருக்குன்னு எடுக்கிறது. அப்ப கூற்று A வந்து பிழை. கலம் பையின் அகத்தடையில் ஓர் அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். ஏற்கனவே சமநிலை என்று சொல்லியாச்சு. சமநிலை என்று சொல்லியாச்சு. இங்க பையினூடாக மின்னோட்டம் இல்லை என்று சொன்னால் இங்க அகத்தடைய வந்து நாங்க அதிகரிப்பு செய்தாலும் எந்தவித மாற்றமும் இருக்காது. சரியா? சமநிலையில இருக்கிற நேரம் கலம் பையின் அகத்தடையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்பது இங்க வந்து பிழையானது. அடுத்தது கூற்று C அப்பா. எக்ஸின் தடையில் அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். இப்ப இந்த எக்ஸ வந்து அதிகரிக்கிறீங்க. சரியா? ஆரம்பத்துல இது E என்று இருப்போம். இதனூடான மின்னோட்டத்தை I என்று இருப்போம். இந்த தடையிட பெருமானம் X. அப்ப ஆரம்பத்துல நாங்க இந்த மூடின மின்சுற்றுக்கு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு குறுக்கேயான அழுத்தம் இந்த நீளத்துக்கு நேர்வீத சமன் எடுக்கலாம். ஸோ PQ-வினுடைய நீளத்தை மொத்த நீளம் L என்று எடுப்போம். இதுல இங்க இருந்து வெளிநோக்கி மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னால் E மைனஸ் IX. சரியா? E மைனஸ் IR. இந்த தடையை வந்து X என்று எடுக்கிறேன். இது வந்து நேர்வீத சமனா இருக்க போது PQ நீளம் L. இப்ப என்ன செய்யறோம்? எங்களுக்கு இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை அதிகரிக்கும். அப்ப E மைனஸ் I1 X1 என்று போடுவோம். இந்த நேரம் உள்ளது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுக்கு குறிக்கான அழுத்தம் வந்து இந்த நீளம் வந்து எல்லாத்தான் இருக்க போகும். சரியா? அதே போல இப்ப நாங்க பார்ப்போம் இதுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் வந்து இந்த நீளத்துக்கு நேர்விகித சமம். ஆரம்பத்துல எடுத்தோம்னு சொன்னா y என்ற அழுத்தம் வந்து நேர்விகித சமனா இருக்க போது இல்லை. இப்பவும் என்ன இந்த y என்ற அழுத்தம் நேர்விகித சமன் L டேஷா இருக்க போது இரண்டாவது சந்தர்ப்பத்துல. அப்ப இங்க ஆரம்பத்துல இவ்வாறு இருந்தவர் இது ரெண்டும் ஆரம்பத்துல இருந்த சந்தர்ப்பம், இது ரெண்டும் இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்துக்கான தொடர்புகள். இதுல பாருங்க இதுக்கான தொடர்பு எடுத்தோம்னு சொன்னா இது ரெண்டையும் பிரிச்சால் E மைனஸ் IX இன் கீழ் y சமன் L இன் கீழ் கேபிட்டல் L இன் கீழ் ஸ்மால் L என்று பெறப்போகுது. இங்க இது ஆரம்பத்துல இருந்த சந்தர்ப்பம். ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா
இப்ப ரெண்டையும் பிரிச்சோம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா பையெல்லாம் சமப்படுத்தணும்னு சொன்னா எங்களுக்கு அப்ப இந்த பெருக்கம் வந்து எங்களுக்கு மாறக்கூடாது என்று சொன்னா இப்ப பாருங்க இ மைனஸ் ஐஎக்ஸ் இன்டு எல் வந்து இவ்வாறு இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல எக்ஸ் இருந்தவர் இப்ப எக்ஸ் டேஷா அதிகரிச்சுட்டு இருந்தால் இங்க இவ்வளத்தினுடைய பெருமானம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இவ்வளத்தினுடைய பெருமானம் குறையுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பெருக்கம் வந்து இதுக்கு சமனா இருக்கும். அப்ப இவர் கட்டாயம் என்ன செய்யணும்? இவர் கூடினால்தான் இந்த பெருக்கம் வந்து மாறாமல் இருக்கும். ஆகவே இங்க எங்களுக்கு எக்ஸ் அதிகரிக்கப்படுகின்ற நேரம் இந்த நீளம் எல் ஆனது அதிகரிக்கப்பட வேண்டும். அப்ப எக்ஸின் தடையில் அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்பது சரியான கூற்றாக இருக்கும். சரியா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சமநிலையில இருக்கிற நேரம் நீங்க இந்த வையினுடைய அகத்தடையை என்னதான் மாற்றினாலும் நீங்க எந்த ஒரு மாற்றமும் இங்க நடக்காது. ஏன்னா இதனூடாக மின்னோட்டம் ஓடாது. கல்வனோமானியினூடாக மின்னோட்டம் 0. மின்னோட்டம் ஒன்று இருந்தா தான் இந்த அகத்தடை வந்து பாதிப்பு செல்வாக்கு செலுத்தும். கல்வனோமானியினூடாக மின்னோட்டம் இப்ப இது சமநிலையில இருக்கிற ஒரு அழுத்தமானி சுட்டு தந்துட்டாங்க. அப்ப சமநிலையில இருக்குன்னு சொன்னா இங்க கல்வனோமானி வாசிப்பு 0. கல்வனோமானி வாசிப்பு 0 என்றால் கல்வனோமானியினூடாக எந்த ஒரு மின்னோட்டமும் ஓடாது. ஆகவே இங்க வந்து முதலாவது கூற்றின்படி பார்த்தோம்னு சொன்னால் அழுத்தமானி கம்பி PQ-னூடாகவும் கலம் பையினூடாகவும் உள்ள ஓட்டங்கள் சமன் என்பது பிழை. ஏன்னு சொன்னா சமநிலையில இருக்கிற சுற்று. இரண்டாவது கூற்றை பாருங்க. களம் பையின் அகத்தடையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். இங்க சமநிலையில இருக்குன்னு சொன்னாவே ஏற்கனவே இதுக்குள்ளாக மின்னோட்டம் இருக்காது. அப்ப இங்க அகத்தடையை எந்த விதமா மாற்றினாலும் இங்க எந்தவித மாற்றமும் நடக்காது. எக்ஸின் தடையில் அதிகரிப்பு ஏற்படும் போது சமநிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். எக்ஸின் தடையில் அதிகரிப்பு ஏற்படும் போது அதுக்குரிய செய்க வழிதான் இதுல செய்து காட்டினார். ஆகவே கூற்று சி தான் இங்க எங்களுக்கு சரியான கூற்றாக இருக்கும். ஆகவே மூன்றாவது விடை சி மாத்திரம் உண்மையானது. முப்பதாவது கேள்வியை பாருங்க. முப்பதாவது கேள்வி தடிப்பு எக்ஸையுடைய ஓர் உலோக குச்சி என்று தரப்பட்டது. சரியா? அந்த உலோக எக்ஸ் என்றது வந்து உலோக குச்சி ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவியினுள்ளே செலுத்தப்பட்டுள்ளது. இரு தட்டுகளுக்கும் இடையே உள்ள வேறாக்கம் டி ஆகும். செலுத்தப்பட்ட உலோக குச்சிகளின் தடிப்பு எக்ஸுடன் மேற்குறித்த தொகுதியின் பலித பயன்படு கொள்ளளவம் சியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இதுல எங்களுக்கு உலோகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இங்க உலோகம் இருந்தால் இந்த இதை வந்து நாங்க ஒரு கொள்ளளவியா கருத தேவையில்லை. இந்த இடைவெளிகளை மட்டும் நாங்க கொள்ளளவிகளா கருதினா சரி. இந்த இடைவெளியை நான் x1 என்று போறேன், இந்த இடைவெளியை x2 என்று போறேன். சரியா? இதனுடைய கொள்ளளவம் C1, இதனுடைய கொள்ளளவத்தை C2 என்று போறேன். இது உலோகம். உலோகம் என்று சொன்னா எங்களுக்கு இது வந்து கொள்ளளவியா தொழிற்படாது. C1க்கான தொடர்பு எழுதினால் எப்படி வரப்போகுது? C1 சமன் F0 இதனுடைய குறுக்கீட்டு பரப்பை A என்று போடுறோம். A over x1. C2 அப்படி வரப்போகுது F0 A over x2. இப்ப இவையில் ரெண்டுமே தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆகவே தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் சமவெளி கொள்ளளவத்துக்கான தொடர்பு C1 over 1 over C2. ஆகவே 1 over C-க்கான தொடர்பு எனக்கு எப்படி வரப்போகுது சொன்னால் F0 x1 இங்க X0 x2 என்று இருக்க போகுது. x1 plus x2 F0 A என்று போடலாம்.
இதுல இவ்வளத்தை கொண்டு வந்து பிரதிட்டால் எப்சைலோன் நாட் ஏ இன் கீழ் x1 மேல போகுது, இங்க x2 மேல போகுது. ஸோ ஹோமோசி வந்து ரெண்டுக்கும் சமன். இங்க x1 சக x2. இதுல பாருங்க x1 சக x2 சக x தான் யாரு d ஆக இருக்க போகுது. ஆகவே x1 பிளஸ் x2க்கு பதிலாக d மைனஸ் x வந்து நாங்க போடலாம். ஆகவே c7 எப்சைலோன் நாட் a ஓவர் இந்த சமன்பாடுல கொண்டு போய் x1 சக x2க்கு பதிலாக d மைனஸ் x வந்து பிரதியிடுவோம். இந்த மொத்த சமவெளி கொள்ளளவும் வந்து புறப்பட்டு எப்சைலோன் நாட் a இன் கீழ் d மைனஸ் x என்ற இந்த சமவெளி கொள்ளளவும் வந்து சரியா. இனி இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு எங்களுக்கு வரைவு எவ்வாறு மாறுதுன்னு சொல்லித்தான் எங்களுக்கு தேவை. சரியா, அப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு இனி வரைவை தரும். நான் இதுல அழிக்கிறேன் இதை. சரியா, இந்த சமன்பாடை மட்டும் வச்சுக்கொண்டு இனி கிராஃபை தருவோம் அப்படின்னு சொல்லி. இதுல கொள்ளளவத்துக்கும் எக்ஸுக்குமான தொடர்பு தான் தரப்பட்டது. இதுக்கு முதலாவது எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக சியினுடைய பெருமானம் என்ன வரப்போகுது எப்சைலோன் a ஓவர் d ஆக இருக்கும். ஆகவே எக்ஸ் வந்து பூஜ்ஜியமா இருந்தாலும் கொள்ளளவம் சிக்கு ஒரு குறித்த ஒரு பெருமானம் கொண்டு இருக்க போகுது. இப்ப பார்ப்போம் எக்ஸ் சமன் d ஆக d மைனஸ் d பூஜ்ஜியம் ஆயிரும். சி வந்து என்ன செய்யும் ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் என்றா முடிவிலிக்கு வரப்போகுது. ஆகவே எக்ஸ் வந்து d ஆக இங்க எனக்கு முடிவிலியே வரும். இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு முடிவிலிக்கு போகிறோம். கிராஃப் மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையாவது கிராஃப் இருக்குன்னு பாருங்க. மூன்றாவது கிராஃப். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது கொள்ளளவின்னு சொன்னால் அது இடைக்குள்ள கொள்ளளவும் இருக்கணும். என்ன மின்னுளைய மாறிலி இருக்கணும். மின்னுளைய மாறிலி வந்து அங்க உலோகமா இருக்கக்கூடாது. உலோகம் இருக்குமா இருந்தால் அது வந்து அங்க கொள்ளளவியாக தொழிற்படாது. அடுத்தது காந்தப்புல கேள்வி வந்து ஆரை உடைய ஒரு சீரான வட்டக்கம்பி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பேட்டரியுடன் புள்ளி ஏயிலும் பியிலும் தொடுக்கப்பட்டுள்ளது. நீளம் L1 உடைய பகுதி ACB-யினூடாக உள்ள ஓட்டம் I1, நீளம் L2-யினூடாக பகுதி ADB-யினூடாக உள்ள மின்னோட்டம் I2 ஆகும். வட்டக்கம்பியின் மையத்தில் உள்ள காந்தப்பாய அடர்த்தியின் பெருமை. இதுல எங்களுக்கு வேற ஒரு வட்ட கம்பி தரப்பட்டிருக்குது. இந்த வட்ட கம்பியில இது A, இதுல வந்து என்ன இதனூடாக I1 என்ற மின்னோட்டம், இதனூடாக I2 என்ற மின்னோட்டமும் போகுது. இது புள்ளி A, இது புள்ளி B, இது C, D என்ற தளம், இது C என்ற தளம். இப்ப பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இந்த AB என்ற ஒரு நீள கம்பி, அதே மாதிரி இங்க ADB என்ற நீளமான கம்பி இருக்கு. ரெண்டுமே ரெண்டு ஒரே புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நான் இப்ப என்ன போறப்போன்னு சொன்னா
இதுக்கு குறுக்கையான அழுத்தம் ரெண்டுக்கும் சமன் தானே. ஆகவே நாங்க இப்ப இதுல சொல்லலாம் VACB சமன் VADB என்று சொல்லலாம். ஏனென்றா ரெண்டு கம்பிகளுமே ஒரே புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்கு, ரெண்டும் சமாந்தரமானவை என்று சொல்லலாம். இந்த நீளம் L1, இந்த நீளம் L2. அப்ப இந்த தடைகளுக்கான தொடர்பை பார்த்தோம்னு சொன்னா ஒரே பதார்த்தத்தாலான, ஆகவே R சமன் ரோ L ஓவர் A, ஒரே குறுக்கு வெட்டு பரப்பு ஒரே பதார்த்தத்தாலானது சொன்னா இப்ப L1 தடைக்கு ரோ L1 ஓவர் A என்று கொள்ளலாம். இங்க நாங்க அழுத்தத்தை சமப்படுத்திட்டோம். அழுத்தத்தை சமப்படுத்தினா V சமன் IR, IR போட்டோம்னு சொன்னா இங்க I1 இன்டு ஆருக்கு பதிலாக ரோ L1 ஓவர் A, அதே போல I2 ரோ L2 ஓவர் A. இங்க ரோ A வெட்டுப்பட்டோம். I1 L1 சமன் I2 L2. இனி இந்த I1 L1 மைனஸ் I2 L2 சமன் 0. இதை இந்த தொடர்பு எடுத்து வச்சிருப்போம். இதை வச்சுக்கொண்டு நாங்க வேற ஏதாவது எடுக்கலாமான்னு பார்ப்போம். மற்றது இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டக்கடத்தியினூடாக ஒரு மின்னோட்டம் போகுதுன்னா அந்த வட்டக்கடத்தியினுடைய மையத்துல உருவாகிற காந்தப்புலத்துக்கான தொடர் D சமன் μ0 I இன் கீழ் 2R என்ற தொடர்பு பார்த்தனா. சரியா? D சமன் μ0 I இன் கீழ் 2R என்ற தொடர்பு. சோ B சமன் μ0 I இன் கீழ் 2R என்று சொன்னா இது வட்டக்கடத்தி, அதாவது ஒரு முழு வட்டத்துக்கு இவ்வாறு. எங்களுக்கு இதுல எங்களுக்கு பார்த்த மாதிரி சொன்னா இது R என்று சொன்னா இந்த பரிதியினுடைய நீளம் 2πr இருக்க போகுது. அப்ப 2πr நீளமுடைய வட்டக்கடத்திக்குத்தான் μ0 I இன் கீழ் 2R. ஆகவே இங்க L1 என்ற நீள கடத்திக்கு எவ்வளவுன்னு சொல்லி நாங்க அந்த தொடர்பையும் எழுதுவோம். இதுல உருவாக போறது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த திசையில மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னா உள்நோக்கி காந்தப்புலம் இருக்கு. அதே போல இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த திசையில மின்னோட்டம் போகுதுன்னா வெளிநோக்கி காந்தப்புலம் இருக்க போகுது. B1 என்று போனோம், இது B2 என்று போனோம். சரி, அவங்களோட விளக்கை விதியை பாருங்க. மின்னோட்ட திசை இந்த பக்கம் உண்டா உள்நோக்கி காந்தப்புலம், அந்த மின்னோட்ட திசை இந்த வெளிநோக்கி காந்தப்புலம் இருக்க போகுது. B1 உள்நோக்கி, B2 வெளிநோக்கி. அப்ப ACB என்ற தடத்தால உருவாக்கப்பட்ட இந்த காந்தப்புலம் எங்களுக்கு என்ன உள்நோக்கி இருக்க போகுது. ADB ஆல வந்தது வெளிநோக்கி இருக்க போகுது. இந்த B1க்கான தொடர்பு எழுதலாம் அப்படின்னு சொன்னால் இது RR உடைய ஒரு வட்டக்கடத்தி என்று சொல்லியாச்சு. அப்ப μ0 இதனோட மின்னோட்டம் I1 2R, இது 2πr நீளமுடைய பரிதியுடைய வட்டக்கம்பிக்கு தான் இந்த சமன்பாடு. ஆகவே L1க்குரியது என்ன இவ்வாறு நாங்க எழுதலாம். μ0 I1 = 2R தர L1 = 2πr. அதே போல இது உள்நோக்கி. B2க்கு இப்ப எழுதினா அப்படி வரப்போகுது, வெளிநோக்கி வரப்போகுது. μ0 I2 இன் கீழ் 2R தர L2 இன் கீழ் 2πr. இனி பாருங்க, மையத்துல இருக்கிற இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஒன்று வெளிநோக்கி ஒன்று உள்நோக்கி. அப்ப என்ன செய்ய போகுது, ஒன்றுல இருந்து ஒன்று கழிவட போகுது. இப்ப இதுல யார் பெருசு யார் சின்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதானே. இதுல இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இங்க தடை குறைஞ்சால் இவர் L1 என்று சொன்னால் நீளம் குறைஞ்சால் இவர் என்று சொன்னா தடை குறைவு. அப்ப இதனூடாக மின்னோட்டம் கூட போகும். அப்ப B1 மைனஸ் B2 எடுக்கும். ஸோ B1ல இருந்து B2 கழிச்சால் எனக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். B1 மைனஸ் B2 இதுல பொது எடுக்கக்கூடிய பாருங்க, μ0 கீழே 4πr வட்டத்தை வெளியில எடுக்கலாம். மிச்சம் இருக்க போறதுன்னு பார்த்தால் I1 L1 மைனஸ் I2 L2.
இங்க I1L1 மைனஸ் I2L2 யாருக்கு சமன்? பூஜ்ஜியத்துக்கு சமன். ஆகவே B1 மைனஸ் B2 எனக்கு பூஜ்ஜியம் என்று வருகிறது. ஆகவே மையத்தில் உள்ள காந்தப்பாய் அடர்த்தியின் பருமன் பூஜ்ஜியம். முதலாவது ஆன்சர். சரியா? அப்ப இவ்வாறு நாங்க இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நீங்க ஏற்கனவே நிறைய பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்திருந்தால் இவ்வாறான கேள்விகளுக்கு பூஜ்ஜியம் தான் வரும்னு சொல்லி நீங்க நேரடியாகவே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இத மாதிரி கேள்விகள் நிறைய பாஸ் பேப்பர் MCQல வந்துருக்கு. நீங்க போய் ஒரு திரும்ப இருக்கா அதை செக் பண்ணி பாருங்க. இவ்வாறான கேள்விகளுக்கு பெரும்பாலான விடைகள் எல்லாமே பூஜ்ஜியம் தான் வந்திருக்கு. அதுக்காக நாங்க செய்து பார்க்காம போடக்கூடாது. ஒரு ஐடியா வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். முப்பத்தி 4வது கேள்வியை பாருங்க. ஓட்ட மின்னியல் சம்பந்தமான கேள்வி. 34வது கேள்வி. இதுல ஒரு மின் சுற்று ஒன்று தரப்பட்டிருக்கு பாருங்க. ஆளி எஸ் கொள்ளளவி, இதுல ஒரு கொள்ளளவி, இதுல புவித்தொடுப்பு செய்துட்டாங்க. புவித்தொடுப்பு செய்த உடனே உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடணும் இந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியம் ஆகிட்டுது. முப்பத்தாறு வோல்ட், 3 ஓம், 3 மைக்ரோஃபரட், 3 ஓம், ABS 3 மைக்ரோஃபரட். இதுல கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. என்னன்னு சொன்னால், காட்டப்பட்டுள்ள சுற்றில் ஆளி எஸ் திறந்திருக்கும் போது ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள அழுத்த வித்தியாசம். ஆளி எஸ் திறந்திருக்கிற நேரம் உள்ள ஏக்கும் பிக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசம். மற்றது ஆளி மூடப்பட்டிருக்கிற நேரம், எஸ் மூடப்பட்டிருக்கிற நேரம் ஏபிக்கு இடையில் உள்ள அழுத்த வித்தியாசம். முறையே பிராக்கெட்டுக்குள்ள தந்துக்கிறாங்க. களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது என்று சொல்லி. இதுல எப்படித்தான் ஆளி திறந்திருந்தாவோ மூடியிருந்தாவோ இந்த சுற்றுல மின்னோட்டம் ஓடி இருக்காது. ஏன்னு சொன்னால், இங்க ஆளி திறந்திருக்கிற நேரம் இங்க பாருங்க, இது நடுவுல இந்த எஸ் இல்லாத மாதிரி யோசிப்போம். இந்த 3 ஓமோட 3 மைக்ரோஃபரட் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. கொள்ளளவி சுற்றுல தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் இங்க சுற்றுல மின்னோட்டம் இருக்காது. சரியா? சுற்றுல வந்து மின்னோட்டம் இருக்காது. அப்ப இங்க தடைகளினூடாக மின்னோட்டம் போகாது. அதே மாதிரி எஸ் மூடினாலும் என்ன நடக்காது? இங்க எஸ் மூடினால் இது ஏபி வந்து ஒரே அழுத்தத்துக்கு வந்துடும். ஆகவே எஸ்ஸினூடாக எஸ் வந்து குறிஞ்சுட்டாக்கம் செய்யற மாதிரி ஏபியும் சேர்த்து இணைச்சு விடுற மாதிரி அப்படி இருக்கிற நேரம் இதனூடாக என்ன செய்யாதுன்னு சொன்னால் மின்னோட்டம் ஓடாது. ஏன்னு சொன்னா இங்க 3 ஓமோட 3 மைக்ரோஃபரட் கொள்ளளவு வந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப இங்க பார்ப்போம், இந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. அப்ப இங்க மின்னோட்டம் ஓடாட்டி இதுல உள்ள அழுத்தம் தான் இங்கே இருக்க. முதலாவது நாங்க எஸ் திறந்திருக்கிற நேரம் எடுத்தோம்னு சொன்னால் இதுல உள்ள அழுத்தம் என்னவா இருந்திருக்கும். அதே போல இங்க பூஜ்ஜியம். பிறகு இந்த இடத்துல உள்ள அழுத்தம் தான் இதுல, இதுவும் பூஜ்ஜியமா, இது வந்து பூஜ்ஜியமா இருக்கும். பிறகு இதுல ஒரு குறித்த ஒரு அழுத்தம் பெறும். அப்ப இதுல நான் XY என்று எடுத்தால் இந்த XYக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு என்னவா இருந்திருக்கும் சொன்னால் 36 வோல்ட்டா எனக்கு வரணும். சரியா? XYக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வந்து 36 வோல்ட்டா இருக்கும். அப்ப இங்க பாருங்க,
இப்ப இதுல எக்ஸ்ல 36 வோல்ட் இருக்குன்னு எடுத்தோம்னு சொன்னா ஏல 36 வோல்ட், இங்க இது வந்து 0 இருக்கு. அப்ப இந்த கொள்ளளவி இருக்குன்னு சொன்னா கட்டாயம் கொள்ளளவிக்குள்ள குறித்த ஒரு அழுத்தம் வந்து இங்க கட்டாயம் விழுந்துருக்கு. அப்ப நாங்க ஏ வந்து 36 வோல்ட் எடுக்கலாம். 3 மைக்ரோஃபரட் 3 மைக்ரோஃபரட் 36 வோல்ட்டுக்கு தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் நாங்க இதை நேரடியாக எடுக்கலாம். அப்படி ரெண்டும் சம கொள்ளளவிகள், சம பெருமானமுடைய கொள்ளளவிகள் 36 வோல்ட்டுக்கு தொடராக இணைக்கப்பட்டது. அப்ப எஸ் திறந்திருக்கிற நேரம் இங்க தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து 36 வோல்ட் 36, அதாவது 3 மைக்ரோஃபரட் 3 மைக்ரோஃபரட். அப்ப இந்த இடத்துல ரெண்டுக்கும் இடையில 18 வோல்ட் 18 வோல்ட் 18 வோல்ட் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப நாங்க இதுல எடுப்போம். ஏல வந்து பிளஸ் 18 வோல்ட் இருந்தால் இந்த 18 வோல்ட் முழுக்க இதுக்குள்ள விழுந்திருக்கும். ஆகவே இங்க அழுத்தம் 0. இதுக்குள்ளேயும் ஒரு 18 வோல்ட் விழுந்திருக்கும் தானே. அப்ப இந்த இடத்துல மைனஸ் 18 வோல்ட், இதுல பிளஸ் 18 வோல்ட், இதுல மைனஸ் 18 வோல்ட். இப்ப dx மைனஸ் dy கண்டமென்று சொன்னா 18 சய மைனஸ் 18 எனக்கு 36 வோல்ட். இந்த இடத்துல உள்ளது பிளஸ் 18 வோல்ட், இந்த இடத்துல உள்ளது மைனஸ் 18 வோல்ட் வந்து எடுக்கும். எடுத்தா தான் எனக்கு இது சரியா வரும். என்ன சொன்னா 36 வோல்ட்டோட 3 மைக்ரோஃபரட் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப எஸ் திறந்திருக்கிற நேரம். ஆகவே இங்க எனக்கு ஏபிக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு பார்த்தோம்னு சொன்னா எஸ் திறந்திருக்கிற நேரம் 18 வோல்ட் வந்து வரப்போகுது. மூடி இருக்கிற நேரம் என்ன நடந்துடும்? மூடி இருந்தால் ஏயும் பியும் சம அழுத்தத்துக்கு வந்துடும். ஆகவே மூடி இருக்கிற நேரம் BA மைனஸ் BB வந்து 0 ஆகும். ஆகவே அப்படி இருக்கிற விடை என்று பார்த்தால் 18ம் 0ம் 18ம் 0ம் இருக்கிற விடை வந்து மூன்றாவது விடை. ஆகவே 34வதுக்கு மூன்றாவது விடை. எஸ் மூடி இருக்கிற நேரம் இது குறிஞ்சுட்டாக்கப்பட்டும், அதாவது ஏயும் பியும் ஒரு வெட்டு கம்பி இணைக்கப்படுது என்று சொன்னால் வெட்டு கம்பியில எந்த ஒரு புள்ளிலையும் அழுத்தங்கள் சமம். இந்த இடத்துல உள்ள அழுத்தம் இந்த இடத்துல உள்ள அழுத்தமும் சமம். ஆகவே கழிக்கிற நேரம் 0 கொண்டு வரும். அப்ப எஸ் மூடி இருக்கிற நேரம், எஸ் திறந்து இருக்கிற நேரம் இவ்வாறு வரும். 36 வோல்ட் மின்கலத்தோட 3 மைக்ரோஃபரட் 3 மைக்ரோஃபரட் தொடராக இணைக்கப்பட்டது. இந்த 36 வோல்ட் வந்து சரிசமனா பங்கிடப்பட்டிருக்கும். ஆனா இங்க புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால இந்த இடத்துல அழுத்தம் 0 ஆயிடுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வாறு இதுல 18 வோல்ட் இருந்தது, 18 முழுவதும் இதுக்குள்ள வழங்கப்பட்டு பிரமிச்சம் மைனஸ் 18. ஆகவே இந்த எக்ஸுக்கும் பைக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடை நாங்கள் எடுத்தோம்னா எனக்கு 36 வோல்ட் வரணும். அப்படி வரணும் என்றால் இங்க பிளஸ் 18 இங்க மைனஸ் 18 இருந்தா தான் எங்களுக்கு இவ்வாறு வரும். ஒன்றுல இன்னொரு கழிக்கிற நேரம் சரியான முறையில வரும். முப்பத்தி 5வது கேள்வியை பாருங்க. ஓர் ஏற்றப்பட்ட துணிக்கை ஒரு சீரான காந்த புலத்திற்கு செங்குத்தாக புகுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு துணிக்கை ஒன்று சீரான காந்த புலத்துக்கு செங்குத்தா உள்நுழைஞ்சா அவங்களுக்கு தெரியணும் அந்த ஏற்றம் வந்து ஒரு அரைவட்ட பாதையில இயங்கும் என்று சொல்லி. துணிக்கை ஏக பரிமாண உந்தம் மாறுகின்றது. உதாரணமா ஒரு நேரேற்றம் வந்து உள்நோக்கி இருக்கிற காந்த புலத்துக்குள்ள உள்நுழைகிற மாதிரி நாங்க யோசிப்போம். சரியா? நேரேற்றம் ஒன்று வருதுன்னு சொன்னால் நேரேற்றம் இயங்குற திசையில தான் மின்னோட்டம் தொழிற்பட போகுது. அப்ப இவ்வாறு வந்தால் மேல் நோக்கி வந்தாருன்னு சொன்னா இங்க அரைவட்டத்தை ஆட்சி கொண்டு வெளியில போகுது. இந்த இடத்துல அரைவட்ட இயக்கம்
நேரேற்றம் வார நேரம் இவருக்கு ஒரு ஆரம்பத்துல தொடலி வேகம் இருக்கின்றால் இங்க வார நேரம் என்ன உள்நோக்கி காந்த புலம் மின்னோட்டத்தை செய்தென்றால் எஃப் தொழிற்பட போகும். இவருக்கு தொடலி வேகம் இவ்வாறு இங்க வார நேரம் மைய நாட்ட விசை தொடலி வேகம் இதுல வார நேரம் வேகம் இங்க மைய நாட்ட விசை இங்க மையத்தை நோக்கி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேகத்தினுடைய திசை மாறா வேகத்துல என்ன வேகத்தோட வந்தாரோ அதே வேகத்தோட வெளியில போகும். இங்க எனக்கு வேகம் வந்து ஒரு காவிக்கடி இங்க திசை மாறிக்கொண்டு அப்ப உந்தம் வந்து மாறுது. ஏகபரிமாண உந்தம் வந்து துணிக்கையின் ஏகபரிமாண உந்தம் மாறுகின்றது. முதல் இந்த பக்கம் இருந்தது இப்ப இந்த பக்கம் இருக்கு. அப்ப கூற்று ஏ வந்து சரி. கூற்று பி பார்ப்போம். துணிக்கையின் இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கின்றது. ஏன்னு சொன்னா இங்க வேகம் மாறா வேகத்துல இருக்கு. ஆகவே ஹாஃப் எம்ஜி வர்க்கம் எடுத்தோம்னு சொன்னால் இங்க துணிக்கையின் இயக்கப்பாட்டு சக்தி வந்து மாறாமல் இருக்கிறது. ஏன்னா அங்க மாறா கதியோடு தான் வெளியில போக போறேன். துணிக்கையின் மீது காந்த புலத்தினால் செய்யப்படும் வேலை பூச்சியமாகும். துணிக்கை மீது காந்த புலத்தினால் செய்யப்படும் வேலை காந்த புலத்துக்கு செங்குத்தாக உள்ள நேரம் இங்க காந்த புலத்தினால் செய்யப்படும் வேலை என்று சொன்னால் என்னன்னு சொன்னா காந்த விசை வந்து இவருக்கு செங்குத்தா தான் தொழிற்படுது. ஆனா இவர் காந்த புலத்தின் அதாவது இந்த விசையின் திசை வழியை அசைஞ்சாதான் அங்க வேலை செய்யப்படும். ஆனா இது ஒன்று கொண்டு எல்லாமே செங்குத்தா இருக்கிறதால இங்க வந்து காந்த புலத்தால வேலை செய்யப்படுறது இல்லை. சரியா? இங்க விசைக்கு செங்குத்தா தான் இந்த ஏற்றம் வந்து இயங்குது. ஆகவே விசையின் திசையில அசைந்தா தான் காந்த புலத்தால வேலை செய்யப்பட்டிருக்கும். ஆனா இங்க செங்குத்தாக இயங்குறதால எங்களுக்கு காந்த புலத்தினால் செய்யப்படும் வேலை வந்து பூஜ்ஜியம். ஆகவே 35வதுக்கு எல்லாம் சரி. ஏபிசி எல்லாமே சரியான கூற்றுக்கள். 35வதுக்கு ஏபிசி ஆகிய எல்லாம் உண்மையானவை. ஏன் நான் காந்த புலத்தால வேலை செய்யப்படையில்லைன்னு சொல்றேன்னா இங்க காந்த விசை வந்து இந்த துணிக்கைக்கு அதாவது இந்த ஏற்றத்துக்கு செங்குத்தாகத்தான் தொழிற்படுது. இவ்வாறு தொழிற்பட்டால் இவர் இயங்குற திசைக்கு செங்குத்தாகத்தான் தொழிற்படுது. அப்ப எனக்கு காந்த விசையின் திசை வழியை இயங்கினாத்தான் அங்க காந்த புலத்தால வேலை செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது ஒரு மின்புலக்கோடு மின்புலம் சம்பந்தமான ஒரு கேள்வி. ஏற்கனவே நாங்க பார்த்த ஒரு கூற்று கேள்வியில பார்த்திருப்பீங்க. இந்த மின்புல கோடுகள் எங்க நெருக்கமாகதோ அங்க வந்து மின்புல செறிவு கூட சொல்லி. அப்ப இந்த இடத்துல இப்ப இதுல உதாரணமா இந்த இடத்துல உள்ள மின்புல செறிவு, இந்த இடத்துல உள்ள மின்புல செறிவு, இந்த இடத்துல உள்ள மின்புல செறிவு இங்க போக 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 இந்த மின்புல கோடுகள் வந்து நெருங்கி கொண்டு போவதென்றால் இந்த திசை வழியே மின்புல செறிவு வந்து அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? மின்புல கோடுகள் நெருங்கி போகுது. அதாவது இப்ப உதாரணமா எங்களுக்கு மின்பாயம் வந்து π7e/a அப்படின்னு சொன்னா இந்த மின்புல கோடுகள் எண்ணிக்கை இங்க சமன். ஆனா இங்க பரப்பு வந்து மாறிக்கொண்டிருக்க போகுது. இது பரப்பு பெருசு, இங்க பரப்பு சின்ன. பரப்பு சின்னனாக ஈ வந்து பெருசாக போகும். சரியா? அப்ப அப்படியும் ஞாபகம் வச்சிருக்கலாம். சரி, இதுல தரப்பட்டிருக்கிற கேள்வியை பார்ப்போம். வரிப்படத்துக்கு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மின்புல கோடு வழியே ஏபிசி ஆகிய புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. இங்கு ஏபி சமன் பிசி என்று தரப்பட்டது. அந்த இடைவெளி பில மின்னழுத்தம் 0. இந்த இடத்துல மின்னழுத்தம் 0. பிபில மின்னழுத்தம் 0. பின்வருவனவற்றுள் எது ஏயிலும் சியிலும் உள்ள இயல்தகு அழுத்தங்கள் முறையே தருகின்றன? அப்ப இதுல பார்ப்போம்.
பியில உள்ள அழுத்தம் 0 என்றால் உங்களுக்கு தெரியும் அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் மின்விசை அதாவது மின்புல கோடுகள் வந்து பயணம் செய்யும். அப்ப இங்க அழுத்தத்தை படி சொன்னோம்னு சொன்னா VA greater than VB greater than VC என்று சொல்லலாம். சரியா? அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் மின்புல கோடுகள் பயணம் செய்யும். அப்ப இங்க VB 0 ஆயிட்டால் VB-யை விட VA பெருசுன்னா இவர் பிளஸ் ஆயிருக்கும், VB-யை விட VC சின்னன்னு சொன்னா இவர் மைனஸ் ஆயிருக்கும். இப்படி இருக்கிற விடைகளை பார்த்துக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த VA-யும் VC-யும் வந்து ஒரே அழுத்தமா இருக்குமா என்று சொல்லி நாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஈல இருக்கிற மின்புல செறிவிலும் பார்க்க சியில இருக்கிற மின்புல செறிவு தான் எங்களுக்கு பெருசு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்க போக 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 மின்புல கோடுகள் வந்து நெருங்கி கொண்டு போகுது. அப்ப இங்க இருந்து மேல் நோக்கி போக 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 மின்புல செறிவு வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த E சமன் V over D தானே, E சமன் மைனஸ் dV over dx என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க x வந்து ரெண்டுக்கும் சமனா இருக்க போகுது. ஆனா அழுத்தம் வந்து இங்க மின்புலச்சரிவு வந்து மாறுது. இங்க இருந்த மின்புலச்சரிவு பார்க்க இங்க இருக்கிற மின்புலச்சரிவு குறைவா இருக்க போகுது, சாரி கூடவா இருக்க போகுது. என்ன நேரடியா எடுக்கலாம் என்னன்னு சொன்னா E proportional to D என்று எடுத்தால் அழுத்த மாற்றத்தை பார்ப்போம். இதை வச்சுக்கொண்டு இப்ப சொல்லலாம் ஏல இருக்கிற அழுத்தமும் சியில இருக்கிற அழுத்தமும் பெர்மனன்ட்ல சமனா இருக்காது. ஏன்னு சொன்னா இங்க மின்புல செறிவு வந்து வேறுபடுதுன்றதால எங்களுக்கு இங்க இதுக்கிடையிலான தூரங்கள் சமன், ஆனால் மின்புல செறிவு வேறுபடுது, வித்தியாசம் வந்து வேறையா இருக்க போகும். ஆகவே நாங்க இதுல சொல்லக்கூடிய விடை என்று பார்த்தோம்னு சொன்னால் சமனா இருக்கிற விடைகளையும் இல்லாம செய்வோம். அதே போல ரெண்டும் மைனஸா இருக்கிற விடைகளையும் இங்க வராது, ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸா இருக்கணும். அப்படி இருக்கிற விடை என்று பார்த்தால் அஞ்சாவது விடைய பாரு. அஞ்சாவது விடைய பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் 25 வோல்ட், மற்றது மைனஸ் 40 வோல்ட். எங்களுக்கு இங்க இருக்கிற மின்புலச்சரிவிலும் பார்க்க சியில இருக்கிற மின்புலச்சரிவு தான் கூடவா இருக்க போகும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா டெல்டா வி வந்து மைனஸ் இ இன்டூ டெல்டா எக்ஸா இருக்க போகும். இதுக்கு வரக்கூடிய விடைன்னு பார்த்தா அஞ்சாவது விடை தான் எங்களுக்கு இங்க பொருத்தமான விடையாக வரும். இதுல பார்த்துக்கொள்ளுங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் மின்புல கோடுகள் போகும். அதே நேரம் மின்புல கோடுகள் நெருங்குதுன்னு சொன்னால் அங்க மின்புலச்சரிவு வந்து அதிகமா இருக்க போகுது. இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் அழுத்தம் கூடின புள்ளி A, அழுத்தம் குறைஞ்ச புள்ளி C, மின்புலச்சரிவு கூடின புள்ளி C, மின்புலச்சரிவு குறைஞ்ச புள்ளி A ஆக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த தொடர்பை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல 38வது கேள்வியை பாருங்க, கொள்ளளவி கேள்வி, சமவெளி கொள்ளளவு அந்த கேள்வி.
ஓகே, அப்ப இது வந்து உங்களுக்கு பார்த்த உடனே ஏதோ பெரிய கேள்வி மாதிரி பயந்துடுது, ரைட்? ஆனா இது இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வெட்டு கம்பிகளால இணைக்கப்பட்டிருக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வெட்டு கம்பிகள்ல இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புள்ளிகளில் உள்ள அழுத்தங்கள் சமம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரே வெட்டு கம்பி இணைக்கப்பட்டிருக்கிற அந்த புள்ளிகளை வந்து ஒரு டிசைனா போடுங்க, ஒரு 2 டொட்டா போடுங்க, இதை வந்து ஒரு சதுரமா போடுங்க. அதே போல இதை முக்கோணமா போடுங்க. அதே போல இதை நிறந்திட்டாத வட்டமா போடுங்க. இதை நிறந்திட்டின சதுரமா போடுங்க. இனி பாருங்க, ஏ என்ற புள்ளி, ஏ என்ற புள்ளியில நிறந்திட்டின வட்டத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிகள் எத்தனை என்று பார்ப்போம். ஏயோட நிறந்திட்டின 1, அடுத்தது இந்த புள்ளி சமஅழுத்த புள்ளி 2, வேற என்ன, இதுல ஒரு கொள்ளளவி இருக்குது, அதே நேரம் இங்களையும் ஒரு கொள்ளளவி இணைக்கப்படும். அப்ப இங்க ஒரு 3, சரியா? அதே போல இனி பாருங்க, இந்த கொள்ளளவியோட நிறந்தீட்டாத சதுரம் எத்தனை கொள்ளளவிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தால், இந்த தட்டுல 1, இந்த தட்டுல 1, அதே போல இந்த தட்டுல இருந்து 1. அப்ப 3 கொள்ளளவிகளும் இந்த நிறந்தீட்டாத சதுரத்துல இணைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு இந்த நிறந்தீட்டாத சதுரம் நிறந்தீட்டாத சதுரத்தோட அடுத்தது இணைக்கப்பட்டிருக்கிறது முக்கோண், நிறந்தீட்டாத முக்கோண். நிறந்தீட்டாத சதுரத்துக்கு முக்கோணிக்கும் இடையில 1, அதே போல இங்க 2, அதே போல இங்க வந்து 3. பிறகு இந்த நிறந்திட்டாத முக்கோணிக்கும் நிறந்திட்டாத வட்டத்துக்கும் இடையில பார்த்தோம்னு சொன்னால் இங்க 1, 2, 3 எல்லாமே சமாந்தரமா தான் நினைக்கப்படுது. பாருங்க, இது 30வது 30 கேள்வியா வந்திருக்கு, 38வது கேள்வியா வருதுன்னா அவ்வளவு குயிக்கா செய்யும். அப்புறம் இங்கால நிறந்திட்டாத வட்டத்துக்கும் நிறந்திட்டின சதுரத்துக்கும் இடையில தெரியும். இதுல சம அழுத்த புள்ளிகளை தான் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு வேற வேற வடிவங்களா காட்டியிருக்கிறேன். இந்த நிறந்தீட்டின சதுரத்துக்கும் நிறந்தீட்டாத வட்டத்துக்கும் இடையில 1, 2, 3. இதுதான் பியை குறிக்க போகும். ஏபிக்கு இடையில சமவெளி கொள்ளலாம் என்று பார்த்தால் இங்க 3, 3, 3, அதாவது எல்லாமே கொள்ளளவம் சி ஏக்கு உள்ளது. என்ன அப்படின்னு சொன்னா இது 3C 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 சமாந்தர இணைப்பு சொன்னா நேரடியா கூட்டலாம். 3C 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 என்று சொன்னால் இங்க இந்த 4 3Cயும் வந்து தொடராக இணைக்கப்பட்டு, ஆகவே 3C × 4. கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டால் 1 × 3C 1 × 3C 1 × 3C 1 × 3C. இதுதான் என்னவா இருக்க போகுது சொன்னால் ஏபிக்கு இடையிலான சமவெளி கொள்ளளவம். ஆகவே 3C தான் இங்க கோமசியா இருந்தால் 4 × 3C. CAB வந்து 3C × 4. ஆகவே எனக்கு விடை வரும் 3C × 4. 3C × 4 என்ற அவ்வளவு 0.72845.
இந்த வெட்டு கம்பிகள் இணைக்கப்படுற நேரம் இந்த வெட்டு கம்பிகள் இணைக்கப்படுற அந்த புள்ளிகளை சமஅழுத்த புள்ளிகளா கொண்டு நாங்க இதுல ஒவ்வொரு சமஅழுத்த புள்ளிகளுக்கும் வேற வேற வடிவங்களை கொடுத்துறாங்க. நிறந்தீட்டினா ஒரு புள்ளி, இது நிறந்தீட்டாத சதுரம், அதே போல இங்க நிறந்தீட்டாத ஒரு முக்கோணி, நிறந்தீட்டாத சதுரம், நிறந்தீட்டாத வட்டம் சொல்லி, அதாவது சம அழுத்த புள்ளிகளை நான் இவ்வாறு குறிச்சு போட்டு அந்த சம அழுத்த புள்ளிகளில் இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிகளை நான் இவ்வாறு இணைச்சேன்னு சொன்னா இவ்வாறு மூன்று சமாந்தர கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி வரும். அப்ப நேரடியாக உங்களுக்கு தெரியணும் சமாந்தரமாக கொள்ளளவிகள் இணைக்கப்பட்டா அது நாங்க தடைகள் எப்படி காண்றோமோ அதுக்கு முரணான செய்கை. சமாந்தரம் இணைச்சிருந்தா நாங்க நேரடியாக கூட்டுவோம், தொடராக இணைச்சிருந்தா நாங்க 1/3c என்று போட்டு நாங்க கண்டுபிடிப்போம். ஆகவே எனக்குரிய விடை 0.75 கூலோம் என்று வரும். சாரி, 0.75 கொள்ளளவிக்கான அலகு ஃபெரட். இதுல சி என்ற கொள்ளளவு 0.75 சி இவ்வளவு ஃபெரட்டா இருக்கு. ஓகே, அடுத்தது 39வது கேள்வியை பாரு. ஒரு காரில் செல்லும் நபர் ஒருவர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உருளை வடிவ தேநீர் கிண்ணத்தை நிலைக்குத்தாக பிடிக்கின்றார். காரின் அதிர்வை புறக்கணிக்கும் போது தேநீர் எதுவும் வழியாதவாறு கார் செல்லத்தக்க உயர்ந்தபட்ச ஆர்முடுகள் யாது? இதுல இப்ப தேநீர் கோப்பை இவ்வாறு இருக்குது. ஆரம்பத்துல இவர் ஓய்வில் இருக்கிற நேரம் தேநீர் கோப்பையில இருக்கிற தேநீருடைய நீளம் 3 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இவர் வழியாதவாறு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் இந்த பக்கம் ஏ என்ற ஆர்முடுகளோட போறாருன்னு சொன்னா இவ்வாறு ஏ என்ற ஆர்முடுகளோட போனா தேநீர் என்ன செய்யும்? இப்ப இவ்வாறு ஒரு பக்கம் மேல் நோக்கி போகும். ஏ என்ற ஆர்முடுகளோட போகணும். முன்னோக்கி எஃப் என்ற விசை ஏ என்ற ஆர்முடுகளை பெறணும்னு சொன்னா எனக்கு விளைவில் விசை இந்த பக்கம் இருக்கும். அப்ப பெரிய அளவு விளைவில் விசையை கொடுக்கணும்னு சொன்னா இங்க திரவத்தால கொடுக்கப்படுற விசை இது கூடவா இருந்தா தான் அமுக்கம் சமன் விசையங்கள் பரப்பு. ஆகவே விசை தர அமுக்கம் தர பரப்புன்னு வரும். பெரிய பரப்பு இருந்தா தான் கூடின விசையை முன்னோக்கி கொடுப்பார். அதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த திரவம் இவ்வாறு மேலெழும்புறது. இங்க திரவம் மேலெழும்புறது. அப்ப இந்த மொத்த நீளம் எனக்கு 4 சென்டிமீட்டர் நான் சொல்லலாம். இவ்வாறு மேலெழும்புற நேரம் இப்ப என்ன நடக்க போகுது? இவர் இவ்வாறு மேலெழும்ப போறேன். அப்ப இங்க 1 சென்டிமீட்டர் மேல உயர்ந்தால் இங்க 1 சென்டிமீட்டர் கீழே வரப்போகுது. இந்த அடியின் நீளமும் 3 சென்டிமீட்டர் தான். இது ஒரு செங்கோண முக்கோணியா கருதினால் இதை டீட்டாண்டு எடுத்தால் இதை பாருங்க, இவ்வளவு 3, இது 1, இங்க 1 சென்டிமீட்டர் கீழே வந்துட்டேன். ஆகவே tan தீட்டா சமன் என்னவா இருக்க போகுது? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே எதிர்பக்கம் எவ்வளவு? 2, அயல் பக்கம் 3. tan தீட்டா சமன் 2 × 3. இதை எப்படி வச்சிருக்கோம்? இப்ப இதுல எனக்கு முன்னோக்கி ஏ என்ற ஆர்முடுகள் இருக்கணும். இந்த திரவத்துறை திரவமும் கார்ல தான் இயங்க போகுது. அப்ப இவருக்கும் ஏ என்ற ஆர்முடுகள் இருக்க போகுது. அப்ப இந்த தொகுதிக்கு F7MA பாவிச்சால்
எங்களுக்கு வரக்கூடிய நிறைய ஒன்று தொழிற்படும் எம்ஜி கீழ் நோக்கி முன்னோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. இதுல ஒரு துணிக்கை ஒன்றை நான் கருதினேன். இந்த மேற்பரப்புல இருக்கிற நீர் துணிக்கைகளை கருதும் போது எங்களுக்கு இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்க போகுது. இந்த விளையல் விசை எனக்கு இந்த பரப்பால் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த பரப்பால் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப எனக்கு விளையல் விசை இப்ப இதால F1 இது F2 என்று சொன்னால் எனக்கு F1 மைனஸ் F2 தான் MA இருந்திருக்கும் முன்னோக்கி போறதா. சரியா? இந்த விசை இது கிடையான விசையா இருக்கு. அப்ப இந்த கிடையான விசை வந்து ஏதோ ஒரு மேற்பரப்புல இருக்கிற விசையினுடைய கிடைப்பிரிப்பா இருந்திருக்கும். அவ்வாறு ஒரு மேற்பரப்புல இருக்கிற ஒரு துணிக்கு என்று எடுத்தோம்னு சொன்னால் இங்க எனக்கு ஒரு விசை ஒன்று இருக்க போது இதனுடைய இந்த மேற்பரப்புல ஒரு குறித்த ஒரு துணிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். எஃப் இது எம்ஜி. அப்ப இந்த நிலைக்குத்து அச்சோட இது ஆக்கிற கோணம் என்று பார்த்தோம்னு சொன்னா இது டீட்டாண்டா இது 90 மைனஸ் டீட்டா, இது 90 மைனஸ் டீட்டா. அப்ப இது டீட்டாவா இருக்கும். ஆகவே எஃப் சைன் டீட்டா சமன் எம் இன்டு ஏ. அதே போல நிலைக்குத்த பிரிப்படுத்தோம்னு சொன்னா எஃப் காஸ் டீட்டா சமன் எம்ஜி. இப்ப இதுல பிரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு tan theta சமன் a இன் கீழ் g. இங்க tan thetaவுக்கு பதிலா என்ன போடலாம்? 2 இன் கீழ் 3 போடலாம். ஆகவே a சமன் 2g இன் கீழ் 3. ஆகவே a சமன் g இன் கீழ் இந்த 2 போய் பிரிச்சால் 1.5. இப்படி ஒரு விடை இருக்கான்னு பாரு. g இன் கீழ் 1.5 என்ற மூன்றாவது விடை. g இன் கீழ் 1.5 என்ற உயர்ந்தபட்ச ஆர்முடுகளோட போனா தான் இவர் வந்து என்ன செய்ய மாட்டாருன்னா இந்த கிணத்தை விட்டு அதாவது இந்த கோப்பையை விட்டு வெளியில வராத மாதிரி அந்த தேநீர் வந்து காணப்படும். இதுல என்னன்னு சொன்னா இப்ப அவன் பொதுவா கேட்டதாலதான் நான் என்ன செய்யறேன், மேற்பரப்புல இருக்கிற ஒரு சின்ன ஒரு திணிவு துணிக்கு கருத்துல கொண்டு அதுக்கான தொடர்பை நான் இந்த இவ்வாறு எடுக்கிறேன். இப்ப இதுல நீர் மேற்பரப்புல இருக்கிற ஒரு துணிக்கையை கருதினோம்னு சொன்னா நீரினால இந்த துணிக்கைக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்பட்டிருக்குமே. அந்த விசை தான் F. இந்த கேள்வியை வந்து நீங்க வேற எதுவும் ஐடியாஸ்ல செய்து பார்க்கலன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு கட்சி இது சொல்லுங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தால் உங்களோட வேற எதுவும் ஐடியாஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஓகே, நீங்க செய்து பார்த்துட்டு பிறகு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க.
அடுத்தது 42வது கேள்வியை பாருங்க. 42வது கேள்வி வந்து டொப்ளர் எஃபெக்ட். கார் வந்து ஒரு சுவரை நோக்கி போகும். அந்த காருக்கும் சுவருக்கும் இடையில ஒரு ஓண்ட ஒரு புள்ளி ஒன்று இருக்கு. அந்த புள்ளியில ஒரு நபர் ஒரு ஆள் நின்று மீடியன் வந்து 338 ஹெர்ட்ஸ். உடைய ஒரு சைரனை ஒலிக்கும் ஒரு போலீஸ் கார் ஒலியை தெறிக்க செய்யும் ஒரு நிலைக்குத்து தடுப்பை நோக்கி ஒரு சீரான வேகம் 2 மீட்டர் செகண்ட் -1 உடன் இயங்குகின்றது. காருக்கும் தடுப்புக்கும் இடையில் ஓவில் நிற்கும் ஒரு நோக்குனர் கேட்கும் அடிப்பு மீடியன் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க ஒளி முதல் அவதானியை நோக்கி போகுது. அவதானியை நோக்கி போற நேரம் அவதானியால கேட்கப்படுற தோற்ற மீடியன் வந்து பெருசா இருக்கும். ஆகவே இங்க அவதானி இயங்குல ஒளி முதல் இயங்குதுன்னு சொன்னா C மைனஸ் US இதுல பாவிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 340 வழியில் ஒளியின் வேகம் 340 என்று தரப்பட்டிருக்கு. இங்க எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா 340 -2 தர 338. அப்ப இங்க 340ல இருந்து 2 கழிச்சா 338 வெட்டுப்பற்றும். ஆகவே தோற்ற முடிகள் வந்து 340 ஹெர்ட்ஸாக இருக்க போகுது. இவரால கேட்கப்படுறது வந்து 340. இனி என்ன நடக்க போகுது? இதுல இருந்து போய் பட்டு தெரிச்சு வாரதை இவர் கேட்க போறார். அப்ப பட்டு தெரிச்சு வாரதும் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் இதுல என்ன இந்த சுவரும் வந்து என்னது ஒரு அவதானி மாதிரி தான் நாங்க கருதணும். இப்ப அவதானி மாதிரி கருதினால் இங்க பட்டு தெரிச்சு வரப்போகுது. அப்ப படு கதிர் வந்து தெரிக்கிறது. அதாவது என்ன மீடியனோட பட்டுதோ அதே மீடியனோட தான் தெரிச்சும் பெறப்போகுது. அப்படி இப்ப அவதானி ஓய்வில் இருக்கிற அப்ப இதுல பட்டு தெரிச்சு வாரது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 340 ஹெர்ட்ஸா தான் இருக்க போகுது. ஆகவே பட்டு தெரிச்சு வாரது மீடியன் வந்து 340 ஹெர்ட்ஸா இருந்தால் இவருக்கு அடிப்பு வந்து அவதானிக்க முடியாம இருக்க போகுது. என்ன சொன்னா இதா இங்க இருந்து வாரது 340, அதே போய் பட்டு தெரிச்சு வர போறது 340 சொன்னா இங்க அடிப்பு மீடியன் வந்து டெல்டா எஃப் வந்து 0 காணப்பட போகுது. அப்ப இவர் வந்து சரிவை வந்து என்ன செய்ய மாட்டார், அடிப்பு மீடியனை வந்து இவர் அவதானிக்க மாட்டார். சரியா? இது போய் பட்டு தெரிச்சு வரப்போகுது. எங்களுக்கு தோற்ற மீடியன் 340 ஹெர்ட்ஸ் என்று கண்டுபிடிச்சாச்சு. இதுல படுகலை தெரியலை என்று பார்த்தோம் என்றால் என்ன மீடியனோட போய் பட்டுதோ அதே மீடியனோட பட்டு தெரிச்சு வரப்போகுது. அப்ப இவர் ஓய்வில் இருக்கிற ஒரு அவதானி. இவரை கேட்கிற அடிப்பு மீடியன் வந்து 0 இருக்க போகுது. 0 ஹெர்ட்ஸ் முதலாவது ஆன்சர். நாற்பத்தி 3வது கேள்வி யாரும் செய்தீங்களா? ஆன்சர் வந்ததா? ஆன்சர் இருக்கா அதுல செய்த நீங்க செய்து வந்த ஆன்சர்ஸ் யாரும் செய்திருந்தால் ஷான் என்ன மாதிரி 43வது செய்ததா? இப்படி நேரான பாதை, அப்புறம் இங்கெல்லாம் ஒரு வளைவான பாதை. இப்ப இதுல ஒரு ஊசல் மாதிரி உள்ளுக்குள்ள கட்டப்பட்டு
இது 40 மீட்டர் செகண்ட் -1. அதே போல இதுல போய்க்குள்ளே இவர் அதே வேகத்தோட தான் போக போறேன். அந்த நேரம் இதுல அலைவு காலம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வளைவான பாதை என்றதால இவர் கட்டாயம் மையம் நோக்கி ஒரு மைய நாட்ட விசை, இது ஒரு வட்ட இயக்கமாகத்தான் கருதணும். ஏன்னா இது ஒரு வட்ட பாதையில இயங்குற மாதிரி தான் நாங்கள் யோசிக்கிறோம். இவங்க வட்ட இயக்கம், இவங்க மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்க போகுது. ஆரம்பத்துல இவ்வாறு இருக்கிற நேரம் ஒரு வாகனம் ஒரு சீரான வேகம் 40 மீட்டர் செகண்ட் -1 இயங்கும் போது அதன் கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்ட ஓர் எளிய ஊசலின் ஆவர்த்தன காலம் t. அப்ப இந்த இடத்துல ஆவர்த்தன காலம் t என்று சொன்னா t = 2π√L நிலமான நிலை L/G இருந்திருக்கு. இப்ப இங்க நடந்திருக்கு, வட்ட இயக்கத்துல போற நேரம் மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட ஆர்முடுகள் தொழிற்பட போகுது. மையம் நோக்கி F7MA போட்டால் எங்களுக்கு இங்க என்ன A = R⍵ வர்க்கம், A = R⍵ வர்க்கம் அல்லது A = V²/R ரெண்டு போடலாம். மையத்தை நோக்கி இருக்கிற ஆர்முடுகள் எங்களுக்கு புவியீர்ப்பு ஆர்முடுகளும் மைய நாட்ட ஆர்முடுகளும் ஒரே திசையில இருக்குமா இருந்தால் நாங்க இங்க என்ன செய்வோம், ஒரே திசையில இருந்தா சார்பு ஆர்முடுகள் கோட்பாடின்படி -Gல இருந்து A கழிச்சுதான் போடணும். அப்ப இப்ப இருக்கிற T' 2π√L/, இங்க நாங்க என்ன போடலாம், இதுக்கு Gக்கு பதிலாக G - A என்று போடலாம். ஒரே திசையில ஆர்முடுகள் இருக்குமா இருந்தா கழிப்படும் என்று எங்களுக்கு தெரியும். இதன்படி எனக்கு இப்ப கேட்டது வந்து என்னது, இந்த இடத்துல இருக்கிற அலைவு காலம் T' தான் கேட்டு. இந்த ஆர்முடுகளை கண்டுபிடிக்கும். A = V வர்க்கம் என்று சொன்னால் 40 வர்க்கம், அதன் கீழ் அதனுடைய ஆரை 320 மீட்டர் என்று தரப்பட்டது. ஆரை இங்க நன்னாங்க 16 160 - 32 I2 10 I3 15 5 மீட்டர் செகண்ட் -2 இருக்க போது ஆர்முடுகளே. இங்க Gல இருந்து 5 போனா 5 இருக்க போகுது. அப்ப இதை நான் G/2 என்று போடலாம். சரியா, 10ல இருந்து 5 போனா 5 தானே, அதை நான் G/2 என்று போட்டா இந்த 2 மேல போய் இருக்க போகுது. ஆகவே இப்ப இந்த T' வந்து எப்படி எழுதலாம்னு சொன்னா 2π√2 என்று எழுதலாம். இப்ப இதுல எழுதினா 2π√L/Gக்கு பதிலாக T என்று போடுவோம். ஆகவே T' வந்து என்னவா இருக்க போகுதா, √2T ஆக இருக்கும். அப்ப உங்களுக்கு அதுல ஆன்சர் வந்து 1/√2T என்று இருக்கு. அப்ப இந்த விடை வராது, இந்த விடையை வந்து வார மாற்றிக்கொள்ளுங்க. வர்க்க மூலம் 2T ஆக அமையும். அதுல விடை இல்லை, நீங்க விடையை மாற்றிக்கொள்ளுங்க. அது 3 எப்படி வந்து அதுக்கு கீழே ஓகே, ஒரே திசையில இருந்தா கழிபடும் சார்பு ஆர்முடுகள் கோட்பாடை போட்டுப்பாரு. அடுத்தது 44வது கேள்வி. கேள்வி வந்து பெர்னூலியின் தேற்றம் சம்பந்தமான ஒரு கேள்வி. இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீர்க்குழாய் பாதையில் ஒரு அடைத்த வேல்வுடன் அதற்கு கிட்ட தொடுக்கப்பட்ட ஒரு அமுக்க கணிச்சி 3.5 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 எனும் வாசிக்கின்றது. வால்வு திறக்கப்படும் போது கணிச்சியின் வாசிப்பு 3 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 குறைகின்றது. குழாயில் நீர் பாயும் கதி யாது என்று சொல்லி கேட்கிறாங்க.
ஆரம்பத்துல குழாய் திறக்கப்படாத நேரம் அமுக்கம் வந்து 3.5 தர 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. இப்ப திறக்கப்பட்ட பிறகு 3 தர 10⁵. இந்த நேரம் இங்க வந்து ஓய்வில் இருந்து இங்க குறித்த ஒரு வேகத்தோட இயங்க போகுது. இங்க நாங்க பெர்னோலியின் தேற்றத்தை பார்த்தா P சமன் P1 சக ½ ரோ V ஸ்கொயரை பாதிச்சா இங்க 3.5. இந்த P1 வந்து கழிபட போகுது. நீரெண்டதால 1000 P வர்க்கத்தை கண்டுபிடிக்கும். இங்க தசமஞ்சு இந்த 2 பெருக்கிச்சுன்னு சொன்னா 1. ஆகவே V வர்க்கம் வந்து 100. ஆக V வந்து 10 மீட்டர் செகண்ட் -1 வரும். பெர்னோலியின் தேற்றத்தை பாதிச்சோம்னு சொன்னா சரி. 5வது விட 10 மீட்டர் செகண்ட் -1. அடுத்தது பாருங்க 46வது கேள்வி. 46வது கேள்வி வந்து காந்தப்புலம் மின்புலம் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஓர் இலத்திரன் XY தளத்தின் மீது இயங்குகின்றது. அவை இலத்திரனானது XY தளத்துல இயங்குது. இலத்திரன் ஒன்று ஒரு மறையேற்றம் ஒன்று XY தளம். XY தளம் என்றது இதுதான் XY தளம். XY தளத்துல இயங்குது. அப்படி இயங்குற நேரம் அதனுடைய பாதை வந்து வட்டமானதாக அமையாத வளைந்த பாதையாக இருக்க காணப்படுகின்றது. அதன் பாதை வட்டமானதாக அமையாத வளைந்த பாதையாக இருக்க காணப்படுகின்றது. இலத்திரன் அதாவது இலத்திரன் வந்து மின்விசை அல்லது காந்த விசை அல்லது ரெண்டும் இருக்கக்கூடிய மாதிரி அனுபவிச்சார். சரியா? அதான் அந்த மின் அத்துடன் அல்லது காந்த விசைகளை அனுபவித்தார். மின் விசையும் அனுபவிக்குது அல்லது காந்த விசை அல்லது மின் விசையையும் காந்த விசையும் சேர்ந்து அனுபவிக்குதுன்னு சொல்லி அதுல சொல்ல வராங்க. EX EY EZ BX BY BZ முறையே மின்புலச் செறிவினதும் காந்தப்பாய அடர்த்திகளினதும் XYZ கூறுகளாகும். EX EY EZ-க்கும் BX BY BZ-க்கும் இருக்கத்தக்க அனுமதிக்கத்தக்க நிலைமை புவியீர்ப்பின் கீழ் விளைவை புறக்கணிக்கன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா XY தளத்துல இவர் இயங்குற நேரம், இலத்திரன் இயங்குற நேரம் வளைவான பாதையில இயங்குறாருன்னு சொன்னா எளிய பாதை மாதிரி யோசிச்சோம்னு சொன்னால் அப்ப இங்க மின்புலம் பூச்சியமாகாம இருக்கும். ஏண்டா மின்புலத்துலதான் அவர் இலத்திரன் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு இடையில இலத்திரன் ஒன்று அசையுமா இருந்தால் எங்களுக்கு இது மைனஸ் தட்டுன்னு சொன்னா இது பிளஸ் தட்டுன்னு சொன்னா இங்க நடக்கும். இந்த மைனஸ் இலத்திரனை வந்து இவர் பிளஸ் தட்டை நோக்கி கவருவார். அப்ப இவர் வளைஞ்சு இயங்குவார். இங்க XY தளத்துல மின்புலச்சரிவு பூச்சியமா இருக்காது. ஏன்னு சொன்னா இங்க மின்புலம் இருக்கிறதாலதான் இவர் வளைவான பாதையில இயங்குறார். அடுத்தது இந்த இடத்துல வட்டமானதாக அமையல, ஆனால் வளைஞ்சி இயங்கி இருக்கிற EX EY வந்து பூச்சியமா அமையாது. அதே நேரம் காந்த விசைகளையும் அனுபவிக்குதுன்னு தான் சொல்றாங்க. என்ன இவர் வளைஞ்ச பாதையில இயங்கி கொண்டு சிலவள சுருளி வில்லாவும் அமையலாம். என்ன அப்ப காந்த புலத்துக்கு செங்குத்தாக உள்நுழைஞ்சா இவர் சுருளி வில் வடிவத்தில் இயங்குவார். அப்ப இங்க XYக்குள்ள வந்து காந்த புலம் வந்து இருக்காது. ஏன்னு சொன்னா காந்த புலத்துக்குள்ள அவர் செங்குத்தாக இயங்கிட்டாருன்னு சொன்னால்
அவர் வந்து ஒரு வட்ட பாதையில இயங்குவார். அப்ப இங்க காந்தப்புலம் இல்லை. இந்த தளத்துல காந்தப்புலம் இல்லை. இந்த தளத்துல இயங்குறதால இங்க காந்தப்புலத்தை நாங்க 0 கருதலாம். ஆனா இப்ப இந்த XY என்ற தளத்துக்கு செங்குத்தான தளம் இந்த Z என்ற. அப்ப இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கக்கூடியது என்று எடுத்தால் காந்தப்புலம் இங்க செங்குத்தாக இருக்கலாம். சரியா? செங்குத்தாக காந்தப்புலம் இருக்கலாம். அப்ப இங்க Z என்ற இந்த அச்சு வழியே காந்தப்புலம் இருக்குதுன்னு எடுக்கும். ஆனா இந்த இடத்துல மின்புலம் 0 எடுக்கும். என்ன சொன்னா இந்த இலத்திரன் வந்து XY தளத்துல தான் இயங்குது, வளைந்த பாதையில இயங்குது. அப்ப வளைந்த பாதையில இயங்குறாருன்னு சொன்னா இந்த இலத்திரன் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்குறதால இங்க வளையக்கூடிய தன்மை இருக்கலாம். சரியா? அப்ப இந்த XY என்ற தளத்துக்கு செங்குத்தாக இந்த Z என்ற அச்சு இருக்கிறதால இங்க காந்தப்புலம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மின்புலம் 0 எடுக்கும். இப்ப இதுல கேட்டது வந்து என்னது? அனுமதிக்கத்தக்க நிலைமையை தான் கேட்கிறாங்க. அப்ப முதலாவது நாங்க தங்க தரவை வச்சுக்கொண்டு இலத்திரன் ஒரு வளைந்த பாதையாக இருக்கிறதால நாங்க XY தளத்துல மின்புலம் இருக்கும், காந்தப்புலம் இருக்காதுங்க இருக்கும். Z என்ற அச்சு வந்து இவருக்கு செங்குத்தா இருக்கிறதால உங்களுக்கு தெரியணும், ஏற்றங்கள் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்கினாத்தான் அங்க மாற்றம் நடக்கும். அதாவது ஒரு வளைவான பாதையில இயங்கும். காந்தப்புலத்தின் திசை வழியே இயங்கினா வந்து அங்க எந்தவித மாற்றமும் நடக்காது. அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க BZ காந்தப்புலம் வந்து Z அச்சுல வந்து 0 எடுக்கலாம். 0 இல்லை என்று எடுக்கிறது, காந்தப்புலம் இருக்குன்னு எடுக்கும். இதுல மின்புலம் வந்து 0 எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற விடை என்று பார்த்தால் எனக்கு 5வது விடை தான் இங்க பொருத்தமானதாக அமையும். இதுல மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு இல்லை. பாருங்க, ஓர் இலத்திரன் XY தளத்தின் மீது இயங்குகின்றது. அதன் பாதை வட்டமானதாக அமையாத வளைந்த பாதையாக இருக்கின்றது. அப்ப XY தளத்துல தான் இயங்குறார். அப்ப இங்க எங்களுக்கு வட்ட வடிவில வட்ட பாதையில இயங்கல, ஒரு வளைவான பாதையில இயங்குறார் என்றால் எங்களுக்கு இங்க வளைவான பாதை வரக்கூடியதுங்க இந்த இடத்துல எங்களுக்கு காந்தப்புலம் 0 இருக்கணும். ஆனா மின்புலம் 0 இருக்கக்கூடாது. என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும், காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக உள்நுழைகிற ஏற்றங்கள் தான் வட்ட பாதையில இயங்கும். காந்தப்புலத்தின் திசை வழியை அசைகிற ஏற்றங்களுக்கு எந்தவித பாதிப்பும் நடக்காது. ஏன்னு சொன்னா கொண்டு செங்குத்தா இருந்தா தான் அங்க காந்த விசை தொழிற்படும். அப்ப இங்க ஏற்றங்கள் வந்து காந்தப்புலத்தின் திசை வழியே இயங்காத மாதிரி நாங்க எடுத்தோம்னு சொன்னா இங்க காந்தப்புலம் இல்லாத மாதிரி யோசிக்கலாம். இதுல ஒரு Z என்ற அச்சு காட்டப்பட்டிருக்கு சொன்னால் இந்த XY என்ற தளத்துக்கு இந்த Z என்ற அச்சு வந்து செங்குத்தா இருக்கு. ஆகவே இந்த திசை வழியே ஒரு காந்தப்புலம் இருக்கிறதால இங்க வந்து இவர் வந்து வளைஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதுக்கு சரியான அமையக்கூடியது என்று பார்த்தால் 5வது விடை தான் இதுக்கு அமையக்கூடிய ஆன்சரா இருக்கு. வழியில் ஒளியின் கதியை காண்பதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. நீர் ஓர் ஒடுக்கமான குழாய் தீயினூடாக குறுக்குவெட்டு பரப்பு 2 தர 10⁻³ மீட்டர் வர்க்கம். ஓர் உயரமான நிலைக்குத்து குழாய். அப்ப இதுதான் இதனுடைய குறுக்குவெட்டு தானே. நிரப்பப்பட்டுள்ளது. குழாயில் ஒரு தாழ்ந்த நீர்மட்டம் இருக்க, நீர்மட்டத்திற்கு மேலே உள்ள வழி நிரல் மீடிரன் 180 ஹெர்ட்ஸையுடைய ஒரு இசைக்கவையினால் அதிர செய்யப்படும் போது பரிவு கேட்கின்றது. குழாயினுள்ளே 2 தர 10⁻³ மீட்டர் கனம் எனும் ஒரு மேலதிக
நீரின் அளவு டீனுள் அனுப்பப்படும் போது அடுத்த பரிவு கேட்கப்படுகின்றது. அடுத்ததா மேலதிக கனவளவு 2 தர 10⁻³ மீட்டர் கனம் அனுப்பப்படுதுன்னு சொன்னால் இந்த குறுக்குவெட்டு பரப்பு 2 தர 10⁻³ கனவளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். அப்ப இந்த மேலதிக நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டரா இருக்க போகுது. 1 மீட்டர் நீளம் மேலதிக நீளமான இந்த நிரல் உள்ளுக்குள்ள அனுப்பப்படுதுன்னு சொன்னா இப்ப வழி நிரல் நீளம் வந்து என்ன செய்திருக்கும், குறைஞ்சிருக்கும். ஆரம்பத்துல இந்த நீர்மட்டத்துல பார்க்க இப்ப நீர்மட்டம் அதிகரிச்சு சொன்னா இங்க வழி நிரல் நீளம் குறைஞ்சிட்டு. இதுல ஒரு பரிவு கேட்டது. இப்ப இதனூடாக இந்த மேலதிக கனவளவு அனுப்பப்பட்ட நேரம் இன்னொரு பரிவு கேட்குது. அதுவே ஒழுங்கமைப்பிலிருந்து கேட்கப்படத்தக்க இறுதி பரிவாகும். இதுதான் இறுதி பரிவு என்றால் இப்ப வழி நிரல் நீளத்தை குறைச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இங்க இறுதி என்று சொன்னா இதுதான் அடிப்படை பரிவு நீளமா இருந்திருக்கும். சரியா, அடிப்படை பரிவா இருந்திருக்கும். இவ்வளவும் λ/4 இருக்க போகுது. λ/4 இதுக்கு முதல் கேட்டது வந்து முதலாம் மேற்றொணியா இருந்திருக்கும். வடிவங்களை வடிவாக்குறங்க. இது அடிப்படை சுரமா இருந்திருக்கும். இது முதலாம் மேற்றொணியா இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க கனவளவு குறித்த ஒரு கனவளவு திரவத்தை உள்ளுக்குள்ள புகுத்தி இந்த வழிநிரல் நீளத்தை குறைச்சிருக்கு. வழிநிரல் நீளத்தை குறைக்கிற நேரம் எனக்கு குறித்த ஒரு நீளத்துல வந்து பரிவு கேட்குது. அதுதான் அதுல கேட்கக்கூடிய கடைசி என்று சொல்லி சொல்லிருக்கேன். எங்களுக்கு அடிப்படை சுரத்தை விட குறைஞ்சது எங்களால கேட்க முடியாது. அப்ப இது λ/4, இது 3λ/4. இந்த நீள வித்தியாசம் என்னத்துக்கு சமனா இருக்க போறதுனால் இந்த 1 மீட்டருக்கு சமனா இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க ஆரம்பத்துல எவ்வாறு இருந்தவர் இப்ப 1 மீட்டர் எவ்வளவு கனவளவு உள்செலுத்தினதால எவ்வளவு திரவம் உட்புகுந்திருக்குன்னு பார்த்தா 1 மீட்டர் திரவம் உட்புகுந்திருக்குது. இதுல இந்த வழிநிரல் வித்தியாசம் இந்த 1 மீட்டருக்கு சமனா இருக்கு. இங்க λ வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 2 மீட்டரா இருக்கும். இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னது, அதிரும் வழிநிரலின் அலை நீளமும் வழியில் ஒளியின் கதி. அப்ப அலை நீளம் 2 மீட்டர் வந்துட்டு. 2 மீட்டர் இருக்கிற விடை என்று பார்த்தா முதலாவது ஆன்சர் தான் இருக்கு. சரியா, இந்த அலை நீளத்தை கண்ட உடனே விடைய போடலாம். அதுக்கு பிறகு V7F λ போட்டால் எங்களுக்கு λ தரப்பட்டிருக்கு 180. 2 சொன்னா 360 மீட்டர் செகண்ட் -1. முதலாவது ஆன்சர் 2 மீட்டரும் 360 மீட்டர் செகண்ட் -1. ஒரு இரு சமபக்க முக்கோணி என்று இதுல சொல்லியிருக்காங்க. சர்வசம குறுக்குவெட்டு பரப்பளவுகளுடைய ஒரு திரவியத்திலான 3 கோள்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் இரு சமபக்க முக்கோணி ABCயின் பக்கங்கள் அமைகின்றன. கோள்கள் A, B ஆகியன மூலைகளில் தவிர முற்றாக
இழ இழுகிடப்பட்டுள்ளன 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 என்று சொல்லி சரி பார்ப்போம். உறுதி நிலையில் ஏபிசி ஆகிய புள்ளிகளில் வெப்பநிலைகள் முறையே டிஏ டிபி டிசி ஆகும். இதுல தரப்பட்டிருக்கிற ஒழுங்கா பாத்தீங்கன்னா டிபி கிரேட்டர் தேன் டிசி கிரேட்டர் தேன் டிஏ. அப்ப பில இருந்துதான் வெப்பம் வந்து போக போகுதுன்னு. வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு தான் இந்த வெப்பம் பரவும். பில இருந்து சிக்கு போகுது, சில இருந்து ஏக்கு போகுது, அதே மாதிரி பில இருந்து ஏக்கு போக போகுது. இரு சம பக்க முக்கோணிகள் என்று எடுத்தால் இப்ப நாங்க பக்கம் பிசி மற்றது பிஇ அதுதான் சமன் என்று எடுப்போம். ஏனென்றால் இது ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி தான் தெரியுது பார்க்க. ஸோ பிசியையும் பிஏயும் எல் என்று எடுத்தால் இந்த நீளம் எல், இந்த நீளம் எல் என்று எடுத்தால் இது √2L ஆக இருக்கும். அப்ப வெப்ப பாய்ச்சல் வீதம் என்று எடுத்தோம்னு சொன்னா பில இருந்து ஏக்கு போறதும் பில இருந்து சிக்கு போய் சில இருந்து ஏக்கு போறோம். ரைட், இது சமனாத்தான் இருக்க போகுது. பிசி வெப்ப பாய்ச்சல் வீதம் அல்லது இப்படி இருக்கலாம், பில இருந்து சிக்கு சில இருந்து ஏக்கு. ஏண்டா இது ஒரே பாதை வழியே தான் இப்படி போய் இங்க போய் இங்க இருந்து இங்க போகும். அப்ப வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கான தொடர்பு எனக்கு தெரியும். KT சமன் KA θ1 மைனஸ் θ2 வின்கள் அதுக்கான தூரம் L. அப்ப நாங்க இப்ப எடுப்போம் பிசி பில இருந்து சிக்கு போனது. அதே போல சில இருந்து ஏக்கு போனது எடுத்தோம்னு சொன்னால் KA வெட்டுப்படும், LL வெட்டுப்பற்றும். வர்க்கமூலம் 2 TB மைனஸ் வர்க்கமூலம் 2 TC சமன் TC சய TA. இதுல விடைய பார்த்தோம்னு சொன்னா டிசி சமன் தான் வந்திருக்கு. ஆகவே இந்த டிசி அங்கல போனால் 1 சக வர்க்கமூலம் 2 டிசி அது சமன் வர்க்கமூலம் 2 டிவி சக டிஏ. இது போய் அங்கல பிரிக்க போகுது. டிசி சமன் வர்க்கமூலம் 2 டிவி சக டிஏ அதன் கீழ் வர்க்கமூலம் 2 பிளஸ் 1. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதுல ஒரு தரவு ஒன்று தந்திருந்தது. என்னது? கோள்கள் ஏகமா பி ஆகிய மூலைகளில் தவிர முற்றாக இழுகிடப்பட்டுள்ளன சொன்னா இங்க இதுல வந்து காவலிடப்படாம திறந்திருக்கு. அதனாலதான் நான் பில இருந்து சிக்கு போனதும் சில இருந்து ஏக்கு போறது. ஏன்னா இது முற்றாக என்ன இங்க காவலிடப்பட்டு, அப்ப இங்க சூழலுக்கு வெப்பளப்பு இருக்காது. அதனாலதான் நான் பில இருந்து சிக்கும் சில இருந்து ஏக்கு போறதை நான் சாவப்படுத்தினேன். சரியா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காவலிடப்படாம இடைவெளி இருக்கு. அப்ப இதனூடாக வெப்பம் சூழலுக்கு வெளியிடப்படலாம். ஆகவே இந்த விடை இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா √2 TB சக TA அதன் கீழ் வர்க்கமூலம் 2 பிளஸ் 1 தான் 5வது ஆன்சர். சரி, இனி இதுல கடைசி கேள்வி, இதோட முடிப்போம் இன்னைக்கு. கடைசி கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு
மின்புல மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.